السلام عليكم ورحمة الله وبركاته. உள்ளால எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருக்கிறவங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். மைக்கை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. பேச சொல்ற டைம் மட்டும் தான் அன்மியூட் பண்ணி பேசணும். ஏன்னா உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கூட இங்க ரெக்கார்ட் ஆகுங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணப்படும். அதுல உங்களோட வாய்ஸஸும் பதிஞ்சிருக்கும். சரியா? அதுக்கு கட்டாயம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளணும். ரைட்? அப்ப இந்த கிளாஸ் வந்து புள்ளகள் ஒரு பிசிக்கல் கிளாஸ் ஒன்று மாதிரி நடக்க போகுது. சரியா? அதாவது நான் இதுக்கு முதல் எப்படி செஞ்சு கொண்டிருந்தோம்டா, ரைட், ஓகே, ஜெசாக்கல்லாக எல்லாரும் மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு பிசிக்கல் கிளாஸ் மாதிரி மூவ் ஆகும். ரைட், இது ஆன்லைன்ல இருந்தாலும் கூட இது ஒரு பிசிக்கல் கிளாஸ் மாதிரி மூவ் ஆக போகுது. ஓகே, அப்ப நான் இதுக்கு புள்ளகள் நாங்கள் வந்து லேப்டாப்ல தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செஞ்சு கொண்டு இருந்தோம். ஆனா புள்ளகளோட ஈக்கிற இன்டராக்ஷன்ஸ் கொஞ்சம் குறவைக்கிற சுட்டி நாங்கள் வந்து இப்படி ஒரு செட்டப்புக்கு மாறிக்கிறோம். ரைட் தானே? இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஒன்றில் இருந்து படிக்கிற மாதிரி ஈக்கும்ன்றதுக்காக. ரைட், அதன் அடிப்படையில நான் கொஞ்சம் நோட் தருவோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸும் தேவையான நோட்டை விளங்கப்படுத்துற கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இந்த கிளாஸ்லயே கிடைக்கும். அதுக்கு எடிஷனலா இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டியூட் மூலம் அனுப்பப்படும். அதுக்கு எடிஷனலா ஒவ்வொரு யூனிட்டும் முடிய சின்ன சின்ன யூனிட் டெஸ்ட்கள் இன்ஷால்லா கண்டக்ட் பண்ணப்படும். அது முடிய பெரிய யூனிட் முடியறதோட உங்களுக்கு எக்ஸாம்பிளும் வைக்கப்படும். சரிதானக்குள்ள இன்ஷால்லா இப்படி ஒரு ப்ரொசீஜர்ல தான் நான் மூவ் ஆக போறோம். ரைட், அப்ப நிறைய பேர் இன்றைக்கு ஜாயின் ஆகிக்கிறீங்க. சரி, அப்ப ஓ லெவலை முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் ஃபீல்டு, அட்வான்ஸ் லெவல் பயோ சயின்ஸ் ஓ பிசிக்கல் சயின்ஸ், டாக்டர் ஆகுவோம் இன்ஜினியர் ஆகுவோம் அப்படின்ற எண்ணத்துல நிறைய பேர் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஃபீல்ட் பத்தி தெரியுமா? எப்படிப்பட்ட ஃபீல்டு தெரியுமா இது உங்களுக்கு? என்ன மாதிரி ஃபீல்டு தெரியுமா? அப்ப இன்னும் உங்களுக்கு இந்த ஃபீல்ட் பத்தின சரியான இன்ட்ரடக்ஷன் ஒன்று கிடைச்சிக்குமோ தெரியா? அப்ப ஒரு காலம் முன்னிச்சு, ஒரு ஒரு 10-15 நிமிஷம் உங்களோட டைம் நான் எடுத்துக்கிறேன். என்னோட பாடம் பிசிக்ஸ்ன்ற பாடம் எப்படிப்பட்ட பாடம், இந்த ஸ்ட்ரீம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீம்ன்ற நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் புள்ளிகள் டிரெக்டா நாங்கள் எங்களோட பாடத்துள்ளுக்கு மூவ் ஆகுவோம். எங்களோட ஃபெஸ்ட் ரெண்டு கிளாஸ் ஃப்ரீன்ற பழிக்கு நான் சும்மா பேசி கொண்டிருக்கிறதுக்கு இல்லை, ஃபெஸ்ட் ரெண்டு கிளாஸ் ஃப்ரீயா தந்திக்கிறது. இதுலயும் நாங்க பாடத்துள்ளுக்கு பேய்த்திடுவோம். நாங்க எப்படி பாடம் படிச்சு கொடுக்குறோம் புள்ளாளுக்கு அது ஓகே ஐக்கா எங்களோட கிளாஸை ஃபாலோ பண்ணலுமான்னு புள்ளைகள் அறிஞ்சுக்கோறதுக்காக நாங்க பாடத்தையே தொடங்கி உள்ளுக்கு பேய்த்திடுவோம். சரியா? புள்ளால் உங்களுக்கு விளங்கும் நாங்க எப்படி படிச்சு தரோம்னு சொல்லி. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு முடிவுகள் எடுத்துக்கொள்ளும் ஆகும். ரைட் தானே புள்ளால்? அப்ப ரெண்டு கிளாஸை வச்சு முடிவெடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அங்கள மந்த்லிக்கு படிக்கலும் ஆகும். சரியா புள்ளால்? அடுத்தது நாங்க தொடங்க போற முதலாவது பாடம் வந்து சின்ன பாடம் உண்டு தான். அதுல வந்து நான் யார் எப்படி படிச்சுட்டாருன்றத வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமாயிருக்கும். ஏண்டா அது வந்து ஒரு எங்களோட எப்படி பிசிக்ஸ்ல ஆகவும் சின்ன பாடம் உண்டு. பிசிக்ஸ்ல சரியான ஆரம்பத்துல இருக்கிற ஒரு பிசிக்ஸை காட்டித்தார ஒரு பாடம்னா மெக்கானிக்ஸ். அது தொடங்க கொள்ளத்தான் உங்களுக்கு எங்களோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு விளங்கும். சோ கட்டாயம் ஃபாலோ பண்ற ஐடியா இருக்கிறவங்க வந்து மெக்கானிக்ஸ் மட்டும் பொறுமையா ஐந்தா தான் எங்க டீச்சிங் எப்படி உங்களுக்கு இதை வச்சு என்னென்ன பெனிஃபிட் எடுத்துக்கொள்ளும்ன்றே விளங்கும். சரியா புள்ள? நான் இன்ஷால்லா இதை பத்தி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இதை பத்தி பேசுறேன். சரியா? பிசிக்ஸ் உள்ளுக்கு போயிட்டு நான் எப்படி படிச்சு தருவேன், எங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் இன்னும் கொஞ்சத்துல பேசுறேன். ரைட்டா? இப்ப நாங்க வந்து பார்ப்போம் புள்ள, இப்ப நீங்க ஓ லெவல்ல இருந்துட்டு சரி, நீ என்னது வந்திக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கன்சென்ட்ரேட்டோட கேட்டுக்கோங்க புள்ள. நான் சும்மா பேசுறது இல்ல, உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேசி நான் பாடத்துள்ளுக்கு பாக்குறேன். கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? ரைட், அப்ப நீங்க இப்ப ஓ லெவலை முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் ஃபீல்டு, ஏ லெவல் பிசிக்கல் சயின்ஸ் பயோ சயின்ஸை சூஸ் பண்ணுவோன்னு வந்திருக்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டுன்னு சொன்னா புள்ளகள், இங்க வந்து சயின்ஸ் பெருசி, மெட்ஸ் பெருசி, சயின்ஸ் பெருசி, கொமர்ஸ் ஆர்ட்ஸ் பெருசி, அப்படி கதையெல்லாம் இல்ல. நாலு ஃபீல்டுமே வந்து நாலு ஃபீல்டாலுமே வந்து பெரிய பெரிய உயரங்களுக்கு போவேணும். நாலு ஃபீல்டுமே வந்து ஜெஸ்கோ அடிப்படையில ஒரே ப்ரியோரிட்டி தான். நாலு ஃபீல்டுமே ஜெஸ்கோ அடிப்படையில ஒரே ப்ரியோரிட்டி தான். ஆனா என்ன, ஆர்ட்ஸ்ல கொமர்ஸ்ல ஒரு 3A எடுத்தா ஜெஸ்கோ 1.2 1.3ல நிற்கும். சயின்ஸ்ல 3Aண்டாவே 1.9 2.0க்கு போய் சேர்ந்துடும். அப்படி ஒண்டி சரிதானே? இந்த ரிசல்ட்ஸ் அடிப்படையில பார்த்தோம்னா சயின்ஸ் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகுற. ஜெஸ்கோ அடிப்படையில பார்த்தா
எங்கட சயின்ஸ்ல ஒரு ஆள் 3A எடுக்கிறதுக்கு, அதாவது 1.9 ஜெஸ்கோ 1.8 ஜெஸ்கோ எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுமோ அதே அளவுக்கு எஃபர்ட்டை 3A எடுக்கிறதுக்கு அல்ல 1.8 1.9 ஜெஸ்கோ எடுக்கணும்டா. ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் அதே அளவுக்கான எஃபர்ட்டை போட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். அப்படி எஃபர்ட் ஒன்ன போட்டு அந்த ஜெஸ்கோ எடுக்கிறவங்க தான் வந்து ஃபியூச்சர்ல நல்ல நல்ல பொசிஷன்களுக்கு போயிட்டு சேர்றவங்க. எந்த ஃபீல்ட் இருந்தாலும் சொல்றேன் நான். ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, கொமர்ஸ் இருந்தாலும் சரி, சயின்ஸ் இருந்தாலும் சரி. சரியா போல. அப்ப சிலவங்க வந்து நாங்க வந்து சயின்ஸ் தான் செய்யணும், சயின்ஸ் தான் கெத்து, மத்ததெல்லாம் வெத்துன்னு நினைச்சு கொண்டிருக்கிற மைண்ட் செட் பிழை. சரியா? ரைட். அப்ப சயின்ஸ் யாருக்கான ஃபீல்டு சொன்னா, சயின்ஸ் யாருக்கான ஃபீல்டு சொன்னா, ரைட்டா? அன்மியூட் பண்ண வேண்டாம், மியூட் பண்ணிக்கோங்க. உங்களோட வாய்ஸஸும் ரெக்கார்ட் ஆகும், வீடியோ ஷேர் பண்ணப்படும். ஒவ்வொரு கிளாஸ் முடியவும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ரைட்டா? கிளாஸ் அட்டெண்ட் ஆகாம ஏதாலும் ஒரு கிளாஸ் மிஸ் ஆகினா கூட அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? சோ நான் கேள்வி கேட்டாலே தவிர, யார சரி பேரை சொல்லி புள்ள ஆன்சர் பண்ணுங்கன்னு கேள்வி கேட்டாலே தவிர டோன்ட் அன்மியூட் அன்டில் தட். ஓகே? ரைட். சரி. அப்ப புள்ளகள் இந்த ஃபீல்ட் அப்ப யாருக்கான ஃபீல்டு சொன்னா, இந்த ஃபீல்ட் யாருக்கான ஃபீல்டு சொன்னா, இந்த ஓலவல்ல ஓலவல்ல ஒரு கணக்கொண்ட டீச்சர் தருவாங்க. ஒரு கணக்கொண்ட டீச்சர் தந்திப்பாங்க. அது சயின்ஸ்ல இருக்கட்டும் மேத்ஸ்ல இருக்கட்டும், கணக்கு சம்பந்தப்பட்ட பாடம் அவங்க ரெண்டு பேரும் தானே. ஒரு கணக்கொண்டு தந்திப்பாங்க. அப்ப நீங்க சும்மா செஞ்சுட்டு அந்த கணக்கை செஞ்சுட்டு நீங்க வந்து ஓகே டீச்சர் ஐடியான்னு நீங்க சொல்லிடுவீங்க. மத்தவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு நல்லாவே ஏழுமைக்கே, எங்களுக்கு நல்லா சயின்ஸ் விளங்குது போலன்னு நினைச்ச புள்ளகளுக்கான ஃபீல்ட் தான் இந்த ஃபீல்டு உண்மையிலே. சரியா? அதல்லாம புள்ளகள் இந்த ஓ லெவல்ல 9A எடுக்கிறவங்களுக்கான ஃபீல்டோ, அல்லது ஒரு 2A தான் எடுத்திருக்கிறோம், சயின்ஸ் எனக்கு கஷ்டமைக்க போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கோ, இந்த சயின்ஸ் எனக்கு கஷ்டமைக்குன்னு நினைக்கிறவங்க இந்த சயின்ஸ் செய்யறதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லைன்னு சொல்ல இயலா. விளங்குதா சொல்றது? 9A எடுத்தவங்க தான் தகுதி, சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்ல இயலா. அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, உங்களுக்கு மேத்ஸ் சயின்ஸ்ல ஒரு புடிப்பீக்கும்டா. பாடமாக்கி படிக்கிறது, பாடமாக்கி படிக்கிறது எனக்கு செட் ஆகுது இல்ல, எனக்கு விளங்கி எடுத்து படிக்கிறது தான் செட் ஆகுதுன்றவங்களுக்கான ஃபீல்ட் தான் இந்த சயின்ஸ்ன்ற ஃபீல்ட். விளங்கிச்சா சொன்னது? அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஆள் பேசி நோட்டா தந்து அதுல இருந்து படிச்சுக்க ஒரு ஆட்கெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க. Who is that? அன்மியூட் பண்ணி வச்சுக்கிறது. அன்மியூட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் தானே. ஓகே, அடுத்து ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்ற டைம் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ரைட். ஓகே. அப்ப என்ன சொல்லி கொண்டீங்கன்னு புள்ள, உங்களுக்கு இந்த ரிசால்ட்ஸை வச்சு இது எனக்கு சூட்டபிளான ஃபீல்டு சூஸ் பண்ற ஒரு ஃபீல்டு அல்ல. எந்த ஒரு புள்ளைக்கு ஒரு விஷயத்த அழகான முறையில கன்வே பண்ணி புள்ள இப்படித்தான் இங்க பாருங்க ரியல் லைஃப்ல எப்படி உண்டிக்கி. சரியா? உங்கள்ட்ட 5 ரூபா சல்லிக்கு இன்னொரு 3 ரூபாய் தந்தா 8 ரூபா. அதுதான் சக 5 சக 3 சமன் 8. உங்கள்ட்ட 8 ரூபா சல்லிக்கு ஒரு ஆளுக்கு 3 ரூபா கடன் கொடுத்துட்டீங்க. அப்ப உங்கள்ட்ட மிச்சமிக்கிறது 5 ரூபா. இப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல கிட்ட லாஜிக்கலா உங்களோட மூளை ஏத்துக்கொண்டு யாருக்கெல்லாம் சர்வைவ் ஆகி படிக்க எளிமைக்கோ அவங்களுக்கு செஞ்ச ஒரு ஃபீல்ட் தான் இந்த ஃபீல்ட். சரியா? நீங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கு எல்லாம் அழகான ஒரு படிப்பொண்டு காத்து கொண்டிருக்கீண்டு சொல்ற ஒரு ஃபீல்ட் தான் இந்த ஃபீல்ட். விளைஞ்சா? அப்ப அதாவது போலவல்ல நிறைய பேர் பாடமாக்கி படிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா லாஜிக்கல் திங்கிங் உங்களோட மைண்ட் உள்ள கீந்தி கேளும். அதை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்வான்ஸ் லெவல் ஸ்கூல்ல தொடங்குறதுக்கு முன்னுக்கு உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணி கொண்டு இந்த ஃபீல்டு உங்களுக்கு தகுதியான ஃபீல்ட் தானான்றே முடிவெடுத்துக்கொண்டு இந்த ஃபீல்ட்ல தொடர்ந்து பயணிங்க. சரியா? அப்ப பொதுவாவே நான் வந்து என்னது முதல்லாம் எப்படி அட்வைஸ் கொடுத்து கொண்டிருந்தேன்டா, எப்படி அட்வைஸ் கொடுத்து கொண்டிருந்தேன்டா, பயப்பட தேவையில்ல புள்ள, இந்த சயின்ஸ் இந்த ஃபீல்டு வந்து கஷ்டமான ஃபீல்டு ஒன்று அல்ல, மிகவும் இலகுவான ஃபீல்ட், வாங்க படிப்போண்டு தான் அட்வைஸ் கொடுத்து கொண்டிருந்து. இப்ப அப்படி அல்ல. இப்ப வந்து நிறைய புள்ளைகள் வந்து வாரம் சயின்ஸ் ஃபீல்டுக்கு வாரம் எங்களுக்கும் செய்யலும்னு வாரம். சரியா? அப்ப கட்டாயம் நீங்கள ஒரு மறுபரிசீலனை செஞ்சு கொள்ளணும். இது உண்மையாவே எனக்குரிய ஃபீல்ட் தான் வந்து. சிலவங்க சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எனக்குரிய ஃபீல்டு இல்ல எப்ப இனம் காண்ற செகண்ட் இயர் போய்த்ததுக்கு அப்புறம் இனம் காண்ற அந்த டைம் இனம் கண்டு கஷ்டம். ரைட்டா? அப்ப இது ஒரு நல்ல ஒரு பீரியடா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கூல்ல இன்டேக் பண்ற துள்ளுக்கு இருக்கிற அந்த பீரியடை நல்ல ஒரு பீரியடா பயன்படுத்திக்கோங்க. இது எனக்குரிய ஃபீல்ட் தானான்ற இனம் கண்டு ஒர்க் பண்றதுக்கு. ரைட். ஓகே புள்ளுவல். அப்ப இந்த ஃபீல்ட நாங்க இப்ப எப்படி படிக்க போறோம்ன்றே பார்ப்போமே. சரியா? சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பேசிக்கொள்வோண்டு தான் ஆரம்பத்துல பேசிக்கொள்வோண்டு தான் இந்த கிளாஸ
போட்டது அதுக்கப்புறம் நான் பாடத்துல பேசிடுவோம். உங்களுக்கு மேலதிகமா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கறதுல கடைசி கேட்க மேலும் அடுத்த கிளாஸ் கேட்க மேலும் அடுத்த கிளாஸும் ஃப்ரீ தான். மிச்சம் டைம் போகுதுன்னா நான் பாடத்துல பேசிடுவேன், நான் பேசி முடிஞ்சதோட. ரைட், ஓகே. புள்ளக இப்ப நான் பார்த்தோம் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபீல்டு வந்து சூட்டபிள்னு சொல்லி, ஏன்னா யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள். நான் ஒரு டாக்டர் தான் அவன் உண்டு வெறித்தனமா இந்திப்பீங்க, நான் ஒரு இன்ஜினியர் தான் நான் உண்டு வெறித்தனமா இந்திப்பீங்க. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் சயின்ஸும் கட்டாயம் தேவைன்றதுக்காக படிச்சிருப்பீங்க. அந்த பாடம் உங்களுக்கு நல்லாவே லேசாவே இந்திக்கும். யா வாங்க, இங்க வாங்க, உங்களுக்குரிய ஃபீல்ட் தான் இது. ரைட்டா, எனக்கும் அதே மாதிரி தான் போல. நான் வந்து ஓலவல்ல கிரேட் 9ல வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த ஓலவல்ல கிரேட் 9ல எல்லாம் இந்த மேத்ஸ் சயின்ஸ் மார்க்ஸ் எல்லாம் சரியான மோசம் இல்லை. திடீர்னு கிரேட் 10ல படிக்க ஆரம்பிச்சேன் நான். திடீர்னு கிரேட் 10ல எனக்கு மேத்ஸ் விளங்க ஆரம்பிச்சிச்சு. மேத்ஸ் தான் எனக்கு ஆகும் கஷ்டமைந்த ஒரு பாடம். கிரேட் 10 எனக்கு மேத்ஸ் விளங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அண்டையிலேயும் எனக்கு விளங்கிச்சு நான் ஒரு லாஜிக்கல் திங்கிங் பர்சன் சொல்லி. கிரேட் 10, 11ல நான் சரியா ஸ்கோப் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் எப்ப எனக்கு மேத்ஸ் விளங்கிச்சோ அப்ப நான் கிளாஸ் டெஸ்ட் ஆகினேன். அதுக்கு முன்னுக்கெல்லாம் கிளாஸ்ல 20 சச்சம் நான் கிளாஸ் டெஸ்ட் ஆகினேன் சார் சரியா. அப்ப கிரேட் 10, 11 எனக்கு நல்லா விளையாச்சு நான் ஒரு லாஜிக்கல் திங்கிங் பர்சன் சொல்லி. அப்ப நான் அன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சது அட்வான்ஸ் லெவல்ல மேத்ஸ் தான் செய்யணுன்ற நினைச்சு ஓலெவல் மேத்ஸ் சயின்ஸ் சரியா படிச்சேன். ஆனா ஏ லெவலுக்கு பெய்த்ததுக்கு பிறகு விளங்கிச்சு எனக்கு. அதான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்ல வருது. நான் நீங்க ஓலெவல்ல எவ்வளவு பெரிய டேலண்டான ஆளாவும் இந்தி கேளும். நானும் ஓலெவல்ல மேத்ஸ்ல பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நான். ஓலெவல் மேத்ஸ்ல பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நான் சரியா. அதே மாதிரி இந்த ஓலெவல்ல சயின்ஸ்ல பயாலஜி தான் எனக்கு ஆகும் விருப்பமான பாடம். முதலாவது விருப்பமான பாடம் பயாலஜி, ரெண்டாவது மேத்ஸ், அப்படி போகும். அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நான் சரியான கஷ்டமாயிடுச்சு ஓலெவல் முடிகிற வரைக்கும். ஓலெவல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் டைம் டேபிள் போட்டு படிக்க ஆரம்பிச்சு. அது பொறுத்த எனக்கு விளங்கிச்சு எல்லாம் லேசின்னு சொல்லி. ரைட், ஓகே. அப்போ ஓலெவல் ஏ லெவல், இந்த ஏ லெவல்ன்ற அந்த கேப்டன் நானே சொல்ல போறேன். சரியா கேட்டுக்கோங்களேன். ரைட், ஓலெவல்ல நீங்க எவ்வளவு டேலண்டான ஆளா வேண்டாலும் இந்தி கேளும். ஏ லெவல் அப்படி இல்லை. ஏ லெவலுக்குரிய ப்ரையாரிட்டியை நீங்க கொடுக்காட்டி ஏ லெவல் உங்களோட பாஷையில சொன்னா இதை எடுத்துக்கொள்ள வேணாம். உங்களோட பாஷையில சொன்னா ஏ லெவல் உங்களோட ஃபீல்ட் அவுட் அடிச்சு விரட்டும். நீங்க சரியான ப்ரியோரிட்டியை கொடுத்து படிக்காட்டி, அதாவது அதுக்குரிய எஃபர்ட்டை போடணும். ஓலெவல் புள்ளகள் ஓலெவல் வந்து இப்படின்னு சொன்னா, இப்ப உங்களோட 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் இந்த லெவல்னு சொன்னா, ஓலெவல் இந்த லெவல்னு சொன்னா சரியா. இப்ப உங்களோட 1ஆம் ஆண்டு இந்த லெவல்டா, 5ஆம் ஆண்டு இந்த லெவல்டா, ஓலெவல் இந்த லெவல்டா, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி கூடிக்கொண்டு போகுது. ஏ லெவல் எப்படி லெவல்னா இந்த போர்டை தாண்டி மேல ஒரு கோடு தான் போடணும். போர்டை தாண்டி மேல ஒரு கோடு தான் போடணும். நான் இப்படி சொல்றதுக்குரிய காரணம் வேணும்னா சீனியர்ஸ்ட் கேட்டு பாருங்க விளங்கும். எவ்வளவு டிஃபிகல்ட்னு சொல்லி இந்த ஓலெவலோட கம்பேர் பண்ண கிட்ட, இந்த ஓலெவலோட கம்பேர் பண்ணக்குள்ள ஏ லெவல் வந்து கிட்டே வைக்கலாத அளவுக்கு ஸ்டாண்டர்ட். கிட்டே வைக்கலாத அளவுக்கு ஸ்டாண்டர்ட், சரியான ஸ்டாண்டர்ட் ஏ லெவல். அதுவும் எங்களோட ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து சரியான ஸ்டாண்டர்ட். உங்களோட ஓலெவல் மேக்ஸோடையோ ஓலெவல் சயின்ஸோடையோ வி கேனாட் கம்பேர் திஸ். வி கேனாட் ஈவன் கம்பேர் திஸ். ஓகேயா. இந்த போர்டுக்கும் மேலதான் கோடு வந்து போடணும். ஏ லெவல் நான் போடுறேன்னு சொன்னேன். இதுதான் உங்களோட ஏ லெவல் இருக்கும். ஏ லெவல் சொல்றேன். இது உங்களோட ஓ லெவல் லெவல், இது உங்களோட ஸ்காலர்ஷிப் லெவல். ரைட், இது உங்களோட கிரேட் 1 வச்சுக்கொண்டீங்கடா. ஓ லெவல்ல இது மிச்சம் பெரிய ஒரு பெரியரிக்கி ஏ லெவல நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே அதற்குரிய சரியான எஃபர்ட்டை நாங்க போடாட்டி நாங்க அடிப்பட்டு தைத்துருவோம். சரியா. இது எனக்கும் நடந்துச்சு. ஓ லெவல்ல நல்லாவே மேத்ஸ் சயின்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் நான். சரியா, ஓ லெவல்ல நல்லாவே மேத்ஸ் சயின்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் நான். ஆனா ஏ லெவல் படிக்க போனதோடய விளங்கிச்சு நான் போதான்றது விளங்கிச்சு எனக்கு. நான் போதான்றது எனக்கு விளங்கிச்சு. அங்க படிச்சு தார படிப்புகள் எனக்கு கொஞ்சம் விளங்காத மாதிரி இருந்துச்சு. சில சுருக்கல்கள் சேமார் செய்வாங்க, அது என்னையால தாங்கிக் கொள்ள இல்லாம இருந்துச்சு. சில சுருக்கல்கள் என்னையால தாங்கிக் கொள்ள இல்லாம இருந்துச்சு. அதாவது ஓ லெவல் டு ஏ லெவல் கேப் மிச்சம் பெருசு. இப்ப எனக்கு இது விளங்க ஆரம்பிச்சோன்ன நான் என்ன செஞ்சேன்டா, நான் ஃபீல்டு விட்டு போகல, நான் அந்த அளவுக்கு என்னைய வளர்த்து கொள்ள ஆரம்பிச்சேன். இன்னும் இன்னும் மேலதிக பயிற்சிகளை நான் எனக்கு கொடுத்து கொண்டேன். அப்படி ஒரு 6 மாசம் எஃபர்ட் போட்டதுக்கு பிறகு நான் ஏ லெவல்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பர்சனா மாறி விளைச்சா. அப்படித்தான் நீக்கும் உங்களுக்கும். ஏ லெவல் வந்து ஓ லெவலோட கொம்பியாரே பண்ணேலா, மிச்சம் டிஃபிகல்ட் தான். அந்த மைண்ட் செட்டோட தான் நீங்க இங்க வரணும். கஷ்டத்தை தாங்குறதுக்கு ரெடிண்டா மட்டும் ஏ லெவல் சயின்ஸ் டீமை சூஸ் பண்ணுவோம். விளங்கிச்சா. நான் பொய் சொல்லி உங்க எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வரப்படாவே. நீங்க எல்லாரும் என் கிளாஸுக்கு சேர்ந்தா நிறைய எனக்கு சல்லி சம்பாதிக்கலும்ன்றதுக்காக நான் உங்களை வாங்க புள்ளகள் லேசான ஒரு ஃபீல் படிப்போன்று சொல்லி கூட்டிட்டு போகப்படாவே. உண்மையாத்தான் சொல்றேன், இது ஒரு கஷ்டமான ஃபீல் தான். நீங்க எஃபர்ட் போடுவீங்க என்று சொன்னா இந்த மாதிரி ஒரு லேசான ஃபீல்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு லேசான ஃபீல்ட் இருக்காது. ஏன்னா அப்படி சொல்றேன்னு சொன்னா,
நான் அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் செஞ்சு முடிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று நான் எடுத்தேன். நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று நான் எடுத்தேன். அப்போ புள்ளால் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நான் யோசிச்சேன், நான் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்தீரேன். எப்படி ஓ லெவல்ல இந்த ஏ லெவலுக்கு போக்கல நான் நல்ல முடிவு ஒன்று எடுத்திருக்கிறேன், சயின்ஸை சூஸ் பண்ணி. ஏண்டா நான் உண்மையா சயின்ஸ் பர்சன் புள்ளவர். நான் சயின்ஸ் பர்சனா இந்திக்கிறேன். நல்ல நேரம் நான் சயின்ஸை சூஸ் பண்ணேன்னு நினைச்சேன். நான் சும்மா சரி ஆர்ட்ஸ் இல்லாட்டி கொமர்ஸை சூஸ் பண்ணியிருந்தா நான் விழுந்திப்பேன். ஏன்னா நான் சயின்ஸ் பர்சனே. சிலவங்க ஆர்ட்ஸ் கொமர்ஸ் பர்சன் வைப்பாங்க, அவங்க தெரியாம சயின்ஸை சூஸ் பண்ணி விழுவாங்க. நினைச்சா நான் சயின்ஸ் பர்சனாக நான் என்னை இனம் கண்டு கொண்டேன். நான் சின்னத்துல இருந்து இன்ஜினியர் ஆகணும்னு தான் நினைச்சு கொண்டிருந்தேன். எனக்கு மெட்ஸ் கஷ்டமே இருந்தாலும் எனக்கு தெரியவே இன்ஜினியர் ஆகணும் தான் மெட்ஸ் தேவைன்னு சொல்லி தெரியாத சின்னத்துல இருந்து இன்ஜினியர் ஆகணும் தான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு தெரியாம மெட்ஸ் தேவைன்னு சொல்லி வாட் எவர். ரைட். அப்ப நான் வந்து சின்னத்துல இருந்து ஒரு சயின்ஸ் பர்சனா தான் இந்திக்கிறேன். அந்த ரெப்பேர்களோட அந்த ரிமோட் கார்கள் செய்யறதோட ரைட். அப்படித்தான் என் வாழ்க்கையை இந்திக்கி. சரி, அப்ப நான் ஒரு டிசர்விங் பர்சன் தான். அப்ப நல்ல நேரம் நான் சயின்ஸ் சூஸ் பண்ண நினைச்சேன். சும்மா சரி நான் ஆர்ட்ஸோ கொமர்ஸோ எடுத்திருந்தானா முழுந்திப்பேன் புள்ளவள். ஏண்டா இந்த சயின்ஸ் எனக்குண்டு செஞ்ச மாதிரி ஒரு பாடமே ஆயிடுச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப என்கிட்ட கேட்டா எந்த யாரு சரி ஏ லெவல்ல ஆக லேசான பாடம் எதுன்னு நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் இவங்க 3 பேரை தான் சொல்லுவேன். கெமிஸ்ட்ரியை சொல்லுவேன், பிசிக்ஸ் சொல்லுவேன், மேத்ஸை சொல்லுவேன். அதுலயும் ஆக லேசான பாடம் எதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டா நான் சொல்லுவேன் அட்வான்ஸ் லெவல் மேத்ஸ் தான் லேசிக்குவேன். நான் ஏ லெவல் மேத்ஸ் தான் இருக்கிறதுல லேசான பாடம். ஆனா எங்களோட அந்த ஸ்ரீலங்காட தரவுகள் படி ஆகவும் டிஃபிகல்ட்டான பாடங்கள்ல உண்டு, ஆகவும் கஷ்டமான பாடங்கள் ஒன்றுதான் அட்வான்ஸ் லெவல் மேத்ஸ். ஏ லெவல் மேத்ஸ் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஆகவும் டஃபஸ்ட் சப்ஜெக்ட். ரெண்டாவது டஃபஸ்ட் பிசிக்ஸ். ரைட்டா. நான் லேசி சொல்லுவேன், மேத்ஸை தான் சொல்லுவேன். ஏன்டா நாங்க யாருண்டா நாங்க விளங்கி படிக்கிறார்கள். நாங்க விளங்கி படிக்கிறார்கள். தனக்கு ஒரு விஷயம் விளங்காம நாங்க அந்த வேலையை செய்யறார்கள் இல்ல. தலைக்கு விளங்கி எடுத்து 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 படிச்ச சுட்டி எங்களுக்கு மேத்ஸ் மாதிரி ஒரு லேசான பாடம் ஈக்கல்ல, பிசிக்ஸ் மாதிரி ஒரு லேசான பாடம் ஈக்கல்ல, கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு லேசான பாடம் ஈக்கல்ல. அந்த 3 பாடமுமே ஏண்ட புள்ளகள் மாதிரி பார்த்து 3 பேருக்கும் சம உரிமை கொடுத்து 3 பேரையும் நல்ல முறையில் எனக்குள்ளுக்கு வளர்த்தெடுத்தேன் நான். விளங்கிச்சா சொன்னது? இப்படி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஈக்கணும். சரியா புள்ள? அப்ப நான் இப்ப சொன்னது என்னன்னா ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் ஈக்கிற கேப் மிச்சம் பெரிய கேப். அந்த கேப்பை நீங்க தாண்டணும்டா பெரிய ஒரு எஃபர்ட் தேவை. இந்த ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நீங்க நல்ல முறையில சர்வைவ் பண்ணணும். சொல்ற வேலைகளை செய்யணும். பாடம் முடிய முடிய பாஸ் பேப்பர் கொஸ்டின்ற தேடல் உங்களுக்கு ஈக்கணும். தேடி தேடி கொஸ்டின் செய்யணும். அப்படி நீங்க சுயமா எஃபர்ட் போட்டீங்கன்னா ஏ லெவல் மாறி ஒரு லேசான இந்த பாடங்களை தார ஒரு என்னது காலப்பகுதி உங்களுக்கு ஈந்திக்காது. காரணம் என்னண்டா நீங்க ஒரு சயின்ஸ் பர்சன் ஐந்தா. இப்ப இன்னைக்கு எல்லாருமே சயின்ஸை சூஸ் பண்ணி வந்தவங்க தானே. நீங்க ஒரு சயின்ஸ் பர்சன் ஐந்தா. நீங்க ஒரு சயின்ஸ் பர்சன் ஐந்தா உங்களுக்கு இந்த ஓ லெவல்ல எக்கச்சக்கமான பாடங்கள் இந்திக்கும். மேத்ஸ் இந்திக்கு, சயின்ஸ் இந்திக்கு, ஹிஸ்டரி இந்திக்கும், ஹெல்த் இந்திக்கும், தமிழ் இந்திக்கும். இதை நீங்க படிக்க போல செல்லதுக்கு வெறுப்படைஞ்சு மீப்பீங்க. என்னத்துக்குடா இதெல்லாம் நாங்க படிக்கிறோம்னு சொல்லி. மேபி நீங்க சயின்ஸ் பர்சன் ஐந்தீங்க, நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். என்னத்துக்குடா இந்த ஹிஸ்டரி, என்னத்துக்குடா இந்த ஹெல்த் சயின்ஸ், அப்படி எல்லாம் நான் யோசிச்சுக்கிறேன். சரியா? ஏ லெவலுக்கு வந்தோன்ன விளங்கிச்சு, இதை படிக்க கொள்ள விளங்கிச்சு. ரைட், இப்பத்தான் நான் சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஏண்டா எனக்குண்டே 3 பாடத்தை யாரோ என்னைய உணர்ந்து இந்த 3 பாடத்தை செஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். கெமிஸ்ட்ரியும் தான், மேத்ஸையும் தான், பிசிக்ஸையும் தான். எனக்கு பயாலஜி பத்தி பேச தெரியும். நான் வந்து ஏ லெவல் மேத்ஸ் தானே செஞ்சேன். பயாலஜி பத்தி பேச தெரியும். எங்களோட வைஃப் வந்து பயாலஜி செஞ்சு ஏ லெவல்ல 2AB ரிசல்ட்ஸ் எடுத்த நல்ல ஒரு ஸ்கோப் பண்ண ஒரு பர்சன் தான். அப்ப அவ இதைத்தான் ஃபீல் பண்ணிக்கிறா. அந்த 3 பாடமும் வந்து அவக்கு மிகவும் இலகுவாக்கப்பட்ட ஒரு பாடமா ஃபீல் பண்ணிக்கிறா. அதுக்கு காரணம் என்னன்னா சயின்ஸ் பர்சன். நாங்க எல்லாம் சயின்ஸ் பர்சன். ரைட்டா? அப்ப நீங்க சயின்ஸ் பர்சன் ஆன்றதான் ஃபர்ஸ்ட் இனம் கண்டு கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு வரணும். அது இனம் கண்டு போறதுக்குரிய பீரியடா இந்த 6 மாச பீரியடை வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கூலுக்கு நீங்க என்டர் ஆகிற வரத்துக்கு உள்ள பீரியடை வச்சுக்கோங்க. சரிதானே? அதுக்கு நீங்க டிசைட் பண்ணி முடிக்கணும். ரைட்? வாங்க முடிய நான் என்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். இப்ப நான் ஓ லெவலுக்கும் மேல் லெவலுக்கும் மிக்கிற கெப்ப பத்தி பேசுங்க. வாங்க முடிய அடுத்ததுக்கு போறேன்.
අම්මා තමයි විඥාන ගන්න. சரி புள்ள பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு கொண்டிக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி தான் சொல்லுங்க. ரைட், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பி குயிக்கா, பி குயிக். We don't have much time. Be quick. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னா அவசரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது பிசிக்கல் கிளாஸ் மாதிரி கொண்டு போறது இப்படிப்பட்ட வேலைகளால தான். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஃபுல் கன்சென்ட்ரேட்டோட இங்கே இருக்கணும். 3901 தனுஷ்யா, மரியம் முசாவிர், எம்எஃப் ஃப்ளீஷா, நவால். எங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணல நீங்க? பி குயிக். ரைட், ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரி புள்ள, ஓகே. அப்ப சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் அடுத்தது எப்படி பிசிக்ஸ்ன்ற பாடத்தை நான் கொண்டு போறோம். மேல குவாலிஃபிகேஷன் என்னன்ற சொல்லிட்டு நான் பாடத்துக்கு என்டர் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது கேட்டுக்கொள்ளணுமா? கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னா சட்ல கேட்கலாம். அதே மாதிரி மைக்க அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம். சரி, நாட் கிளியர், மேபி டியூ டு ரெயின் நினைக்கிறேன். மழை காரணமா கிளியர் இல்லாம இருக்கும். சரியா? ரைட், உங்களுக்குரிய ஏதாவது மீண்டா கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்குரிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அம்மோ ஏன் ஒரு பிசாஸ் அதான் அடுத்த நீங்க சொல்லணும்னா. சரி, ஓகே. அப்ப நான் யாரு, நான் யாருன்றே சொன்னாதான் படிச்சு கொண்டிருக்கிறீங்க என்ற ஒரு புடிப்பொண்டிக்கு வேணா உங்களுக்கு அப்படித்தானே கொள்ள. How to study physics, can you explain it? Yeah, inshallah. அதான் என் வேலை. அதான் என் வேலை. பிசிக்ஸ் எப்படி படிக்கிறேன்றே சொல்றேன். அதான் என் வேலை. ரைட், ஓகே. அப்ப நான் யார் என்றே சொன்னாதான் உங்களுக்கு என்கிட்ட படிக்கிறது ஒரு புடிப்பொண்டி. அதனால என்ன பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்ப நான் யார் என்று சொன்னா, நான் நான் சொன்ன மாதிரி கிரேட் 9ல யார் சார் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா, கிரேட் 9ல கிரேட் 9 இங்கேனா, கிரேட் 9 இங்க, கிரேட் 9ல யார் சார் என்ன கேள்வி கேட்டா, ஏலவல் என்ன செய்ய போறீங்கன்னு யார் சார் என்ற கேள்வி கேட்டா, நான் சொல்றது உடனே எடுத்தோடனே சொல்றது ஆர்ட்ஸ் இல்லாட்டி கொமர்ஸ்ன்றேன். ஆர்ட்ஸ் இல்லாட்டி கொமர்ஸ் செய்யுன்னு சொல்றேன். சரியா? அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு கஷ்டமான ஃபீல்டு, எனக்கு கஷ்டமான பாடங்களாக இருந்தது இந்த மேத்ஸ். மேத்ஸ் தான் என்ன மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். அடுத்தது சிங்கல். என்ன மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இருந்தது. டெஸ்ட்டுக்கு மேத்ஸ் 2 சிங்கல. அப்ப இந்த 2 தலைவலியும் வராத ஸ்ட்ரீம்டா அது ஆர்ட்ஸும் கொமர்ஸும் தனி. இந்த 2 தலைவலியுமே வராத ஸ்ட்ரீம்டா. சில இது கொமர்ஸ்ல கூட மேத்ஸ் செய்யும். இப்ப நான் விரும்பி நினைச்ச பாடங்கள்ல ஆர்ட்ஸ். சரியா? அப்ப இல்ல நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நான் எப்படி மாறினேன்றே சொல்றேன். ஓகே, அதுக்காக ஆர்ட்ஸ் கொமர்ஸ் கீழே சயின்ஸ் மேலன்னு சொல்ல நாங்க யாருக்கு இனம் கண்டு நாங்க சரியான ஃபீல்ட்ல அதை நான் எப்படி செஞ்சுன்றே சொல்றேன். ரைட், நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூசிங் லெவல்ல தான் நிக்கிறீங்க. சோ அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு சில நேரத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ எம் கோனா டெல் அபௌட் இட். ஓகே, கிரேட் 9ல நான் ஆர்ட்ஸ் இல்லாட்டி கொமர்ஸ் சூஸ் பண்ண நினைச்சீங்க ஒரு ஆள் நான். அப்ப இந்த செகண்ட் டேர்ம்ல செகண்ட் டேர்ம் கிரேட் 9 செகண்ட் டேர்ம் டென்னுக்கு போறதுக்கு முன்னுக்கு வர கிரேட் 9ல வர செகண்ட் டேர்ம்ல வளமையா நான் எனக்கு தெரியாத மேத்ஸ் நிறைய தெரியாது. அப்ப நான் என்ன செய்வேன்டா, ஃப்ரெண்ட்ஸ் மார்க் கொஞ்சம் பேர் தான் கேட்கறது. ரைட், அப்படி கேட்கறது என் ரேங்க் வாரது 27 பேருக்கு நான் 23வது அல்லது 24வது தான் 28 பேருக்கு 23வது நான் வாரது. அந்த மாதிரி வாரம். இப்போ மெட்ஸ் எல்லாம் மார்க்ஸ் எப்படி மெட்ஸ்ல மார்க்ஸ் ஒரு 17 இந்த மாதிரி மார்க்ஸ் தான். எந்த மார்க்ஸ் 17 18 இந்த மாதிரி ரேஞ்ச்ல. சரியா? அவ்வளவுதான் கேட்டதே இல்லை. அக்கங்கள் எங்க கேட்கறது மெட்ஸ்ல எம்சிக்யூ இல்லே. ரைட், ஓகே. அப்ப இந்த கிரேட் 9 செகண்ட் டேர்ம்ல வச்சு எனக்கு வளமையா கொஞ்சம் மெட்ஸ் சொல்லி தரக்கூடியன்னு சொல்லி தரேன். எனக்கு செகண்ட் டேர்ம்ல நல்லா போயிட்டேன். மேத்ஸ் மார்க்ஸ் எல்லாம் நல்லா அமைஞ்சிருச்சு. ரைட், அப்ப உடனே தேர்ட் டேர்முக்கு ரெடியா போல
கிரேட் 9 தேர்ட் டேர்முக்கு ரெடியா போல. இப்ப எனக்கு தெரியும் இதே ஆப் எனக்கு தேர்ட் டைம்லயே நடக்கும். அப்ப நான் என்ன செஞ்சேன்டா, புக்ல வந்து தம்பிட்ட படிச்சு கேட்டு கொஞ்சம் மேத்ஸ் எல்லாம் கொஞ்சம் தம்பி எல்லாம் நல்லா செஞ்சு பண்ணி தந்தேன் ரைட்டா. அவன் தம்பிட்ட படிச்சு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தம்பி வந்து ஃபிராக்ஷன்ஸ், பின்னங்கள் கூட்டல் கழித்தல் படிச்சு தந்துச்சு. படிச்சு தர எனக்கு விளங்குது நல்லாவே. எனக்கு நல்லாவே விளங்குது படிச்சு தர. அப்ப எனக்கு தலையுள்ள ஈந்திக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் ரைட். அப்ப எனக்கு விளங்குது மேத்ஸ் தான் எனக்கு விளங்குது போலன்னு விளங்குது. அப்ப நான் என்ன செஞ்சேன், பின்னங்கள் கூட்டல் கழித்தல் மட்டும் சரியா படிச்சுட்டு போயிட்டு கிரேட் 9 தேர்ட் டேர்ம் செஞ்சேன். அவர் செய்யக்கிட்ட அந்த பின்னங்கள்ல வார கேள்வி இருக்கிற பாட்டு பார்ட் ஒன்ல இருக்கிற, ஏன்னா பின்னங்கள் கேள்வி நிறைய இடத்துல வாரத்தானே. அப்ப அந்த கேள்வியில செஞ்சு ஒரு மாதிரி மேத்ஸ் நானே சுயமா செஞ்சு ஒரு 20 சொச்சம் மார்க்ஸ் எடுத்தேன். 20 சொச்சம் மார்க்ஸ் எடுத்து கிளாஸ்ல 17வது எப்படியோ சரி, இது நானே செஞ்சு எடுத்தது. அப்ப அந்த மேத்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் மத்த பாடங்களும் எனக்கு கொஞ்சம் லேசா லேசாக ஆரம்பிச்சிச்சு. மேத்ஸ் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் லேஸ் ஆயிக்கே. ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் வந்ததுக்கு அப்புறம் இப்படி இப்படி படிக்கிற மெத்தடாலஜி எல்லாம் எனக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வச்சுதான் கிளாஸ்ல 17வது எடுத்து. அப்புறம் கிரேட் 10 ஃபர்ஸ்ட் கிரேட் 10 வந்து அந்த புதுசா ஆரம்பிக்கிற ஒரு பாடம் மாதிரி தானே. அப்ப நான் சரியாவே படிக்க ஆரம்பிச்சேன். கிரேட் 10 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு மேக்ஸ் மார்க்ஸ் வந்து 90க்கு மேல போய்த்திருச்சு. கிளாஸ் டெஸ்ட் எடுத்துட்டேன். அதுலயும் தொடர்ந்து கிளாஸ் டெஸ்ட் தான். சரியா, அப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒண்ணு எனக்குள்ளுக்கு வந்துச்சு. அந்த கட்டத்துல நான் முடிவெடுத்தது தான் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சு கொண்டிருந்தேன். அப்ப அதுக்கு போறதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்ஜினியர் ஆகணும்னா மேத்ஸ் தேவைன்னு சொல்லி. உண்மையா மேத்ஸ் எனக்குள்ளுக்கு இந்திக்கு இன்ஜினியரிங்கிறது சின்னத்துல இருந்தே எனக்குள்ளுக்கு இந்திக்கு. நான் அந்த ரெப்பேரிங் தான் சின்னத்துல இருந்தே செய்யறது. சின்ன சின்ன ரிமோட் கார்ல தான் செஞ்சு கொண்டிருக்குது. அப்ப இன்ஜினியரிங் எனக்குள்ளுக்கே இந்திக்கு. அப்ப நான் ஏ லெவல் சயின்ஸ் தான் சூஸ் பண்ண முடியும் படிச்சா ஆரம்பிச்சேன். சரியா, ரைட், ஓகே. இது என்ன உள்ள கதை. அப்போ ஓ லெவல்ல வந்து 4A 4B 1C சம்திங் சில ரிசல்ட்ஸ் தான் 4A 4B 1C. அதுல சயின்ஸ்லயே அப்ப நீங்க விலையும் கொள்ளும் நான் வந்து சயின்ஸ் ஆள் உண்டு நீங்கெல்லாம் மதமாயிட்டான். சில இதுக்கு நீங்க மெஸ்டைன் சயின்ஸ்லயும் ஏடு கேளாத ஒரு ஆள் ஐக்கேரு பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. உங்களோட தலைமுறைக்கு அந்த சயின்ஸ் கூட்டம் மென்ஸ் கூட்டம் ஈக்கல். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நீங்க விளங்கி எடுத்து செய்யற ஆளா ஈக்கல். அவதான் நீங்க சயின்ஸ் ஆள், சயின்ஸுக்கு டிசர்விங் பர்சன். சரியா, ரைட், ஓகே. அப்ப ஏ லெவலுக்கு போனதுக்கு போறோம். இப்ப ஓ லெவல் நான் இப்படி படிச்சுட்டு வந்தாலே நான் இப்படி படிச்சுட்டு வந்தா ஏ லெவல் எனக்கு சரியான டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. மத்த பிள்ளைகளோட கம்பேர் பண்ண எக்கச்சக்கமான நைனே ரைட்டா, உங்களோட எல்லாம் கம்பேர் பண்ண போல எனக்கு சரியான டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், 6 மாசம் சரியான கஷ்டப்பட்டு நான் படிச்சேன். எனக்கு விளங்குது இல்லைன்றது விளங்கியே நான் சரியான கஷ்டப்பட்டு படிச்சேன். அதுக்காக நான் முதலாவது செஞ்ச வேலை என்னதான், இப்ப நீங்க கேட்டீங்க நீங்க எப்படி அந்த ஏ லெவல் பிசிக்ஸ் படிச்சீங்க. ஏ லெவல் பிசிக்ஸ் விடுங்க, நான் சயின்ஸ் எப்படி படிச்சேன்றதை சொல்றேன். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் சொல்லுவாரு. நான் நீங்க தானே பிசிக்ஸ் டீச் பண்றதுக்கு வந்து இருக்கிறது. நான் பிசிக்ஸ் படிக்கிறது இல்லை, ஏ லெவல் சயின்ஸ் தான் நான் படிச்சது. சரியா, ஏ லெவல் சயின்ஸ் எப்படி நான் படிச்சிருக்கேன் ரைட்டா. இப்ப இந்த ஃபீல்டு நான் என்டர் ஆகிட்டு எனக்கு விளங்குச்சு. நிறைய ஓட்டங்கள் எனக்குள்ள விளங்குச்சு. நாங்க ஓ லெவல்ல ரிசால்ட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக படிச்சு. ஆனா இப்ப ஏ லெவல் வந்து சில முக்கியமான சுருக்கல்களை, இந்த பின்னங்கள் கூட்டல் கழித்தல்களை மைண்டால செய்யறது வைக்கட்டும், இருப்படி சமன்பாடுகளை டக்குன்னு எப்படி சோல்வ் பண்றன்றதை கட்டும், இது எல்லாத்தையும் எங்கள்கிட்ட எதிர்பார்த்துச்சு. எப்படி ஃபாஸ்டா செய்யலும், அதே மாதிரி திருக்கோண கணிதத்தை எப்படி எங்களுக்கு விரைவா யூஸ் பண்ணி கொள்ளும், இதை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட அட்வான்ஸ் லெவல் எதிர்பார்க்கு. சரியா, அதுக்காக என்ன செஞ்சேன்டா, டைம் டேபிள் போட்டு படிச்சு. டைம் டேபிள் போட்டு எவ்வளவு முடிச்சதுக்கு பிறவே நான் டைம் டேபிள் போட்டு படிச்சேன். சயின்ஸ் ஃபீல்ட் தான் போறேன். இப்ப நிறைய பேர் சொன்னாங்க தம்பி மெஸ் செய்யவான சரியான கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காகவே நான் டைம் டேபிள் போட்டு படிச்சேன். இதுதான் செய்யணும். பயோ செய்யறா மெஸ் செய்யறான்றது டவுட் இங்க சுட்டி. பயாலஜிக்கு வேறையா, கெமிஸ்ட்ரிக்கு வேறையா, பிசிக்ஸ்க்கு வேறையா, மெட்ஸுக்கு வேறையா, நாளுக்கும் டைம் டேபிள் போட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசத்தை நாளே முடிச்சேன். திருப்பி முடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அழகான புரிதல் வந்துச்சு. இவ்வளவு லேசான பாடங்களா இது போலவல்ல, நான் இதை பேசி கஷ்டம் நினைச்சு கொண்டு இருக்கிறோமே. எந்த பாடங்களை சொல்றேன், மேக்ஸும் பயம் எனக்கு ஆல்ரெடி லேசி, பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் எனக்கு சரியான கஷ்டம் ரைட். இவ்வளவு லேசான பாடங்களான்றது எனக்கு விளங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வந்து பேத்ததுக்கு போறவும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அதை நான் தீர்த்து போறதுக்கு என்ன செஞ்சேன்டா, ஒரு 6 மாசம் மிச்சம் பொறுமையா கடந்தேன் போல. சரியான கஷ்டம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் மத்தவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு ஷைன் ஆகும், எனக்கெல்லாம் பதிலே சொல்லிக் கொள்ளலாம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்துள்ளுக்கும் கிளாஸ்ல அழகான முறையில கடந்து ஒர்க்களை செஞ்சு பார்த்து திருப்பி வீட்டுல வந்து அதுக்கு ரிலேட்டட் ஆகிக்கிற பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் ஆயிக்கட்டும், டியூட்கள் ஆயிக்கட்டும், இதெல்லாம் தேடி செஞ்சு அப்படியே ஒரு 6 மாசத்தை நான் வளர்த்து கொண்டேன். அந்த 6 மாசத்துக்கு நான் எந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னா, இந்த 6 மாசத்தை நான் எந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னா, எப்படி ஒரு நினைப்பொண்ணு எனக்குள்ள வந்துச்சுண்டா, இந்த 3 பாடமுமே எனக்கு நிக்கிற பாடம் தான். இந்த கெமிஸ்ட்ரி இருக்கட்டும்,
இருக்கட்டும், இந்த பிசிக்ஸ் இருக்கட்டும். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எங்கட மெட்ஸ் விட்டு கொஞ்சம் டீவியேட் ஆயின ஒரு பாடம். அது சொல்லிட்டு எனக்கு விளங்கிருச்சு கெமிஸ்ட்ரி தான் கஷ்டமைக்க போகுது எனக்கு. அதனால கெமிஸ்ட்ரியே நான் கூட கொடுத்து படிச்ச ஆரம்பிச்சேன். கடைசி கட்டங்கள் எனக்கு கெமிஸ்ட்ரி எப்படி ஆச்சு, கெமிஸ்ட்ரி தானே தீக்கிறது லேசான பாடமா மாறிச்சு. கெமிஸ்ட்ரி தானே தீக்கிறதுலே லேசான பாடமா மாறிச்சு. சரியா? அதான் கஷ்டமைக்க போகுதுன்னு தெரிஞ்சு நான் படிச்சேன். ஸ்கூல்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தான் சேலஞ்சிங் ஆக போகுது, அதை நீங்க ப்ரியோரிட்டைஸ் பண்ணி படிக்கணும். பயோக்குள்ளகள் பிசிக்ஸ் தான் உங்களுக்கு கஷ்டமைக்க போகுது, அதை ப்ரியோரிட்டைஸ் பண்ணி படிக்கணும். விளைஞ்சா எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி விருப்பமான பாடமா மாறுற அளவுக்கு மாறிச்சு. ரைட்டா? உங்களை மேக்ஸ் வந்து உசுறுமாய் பாடமாச்சு. பிசிக்ஸ் வந்து நீ சாதாரணமா இருக்கிற லெவலில் இது பண்ணிடுச்சு. ரைட்டா? பிசிக்ஸ் நீ மெட்ஸாலையும் இந்த கெமிஸ்ட்ரி பக்கத்துக்கும் ரிலேட்டடான ஒரு பாடம் தானே. அவ அப்படியா பாடம் தான் பிசிக்ஸ் இது பண்ணிச்சு. அந்த மத்த ரெண்டு பாடமும் எனக்கு ரெண்டும் ரெண்டே. கெமிஸ்ட்ரி வந்து ஆக விருப்பமான பாடம், மேத்ஸ் வந்து அவ்வளவு மேத்ஸோட ஒரு அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த டீச் பண்ணி முடிக்கிறேன் பிசிக்ஸ் தான். பிசிக்ஸ் இல்லாத பாடம் எனக்கு ஈக்கல, பிசிக்ஸ் நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவாள். ரைட்? ஓகே. அவக்குள்ள 6 மாசம் முடி எனக்கு எப்படி ஒரு மனநிலை வச்சுட்டா, இதே நான் உங்களுக்கு சொல்றேன்டா, உங்களுக்கும் இதே மனநிலையை எடுக்கலாம். அதான் உங்களுக்கும் இதே மனநிலையை எடுக்கலாம். ஒரு 6 மாசம் படிச்சு முடிய கூட எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை வச்சுன்னு சொன்னா, இந்த 3 பாடமுமே இந்த பாடம் தான், இந்த 3 பாடத்திலுமே நான் பெஸ்டா நிக்கணும். எனக்கு இருக்கிற அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் இருந்தாங்க. எனக்கு இருக்கிற அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்லயும் நான் ஒரு ஆளா நிக்கணும். கெமிஸ்ட்ரிலேயும் 7 மார்க்ஸ் தான் கூட இருக்கணும், பிசிக்ஸ்லயும் 7 மார்க்ஸ் தான் கூட இருக்கணும், மேத்ஸ்லயும் 7 மார்க்ஸ் தான் கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு போட்டித்தன்மையோட படிச்சேன். அது ஒரு நாளும் எனக்கு பொறாமை ஆகினது இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பேனோ நான் கண்டுபிடிப்பேன். நிறைய நிறைய மெத்தட் நான் கண்டுபிடிப்பேன். லேசா செய்யக்கூடிய மெத்தட் நான் கண்டுபிடிப்பேன். சரி, அது எக்ஸ்பர்ட். ரைட்டா? கண்டுபிடிச்ச மெத்தட்கள் எல்லாத்தையும் யார் சரி வந்து கேட்டா உடனே சொல்லி கொடுப்பேன். ரைட்டா? போட்டிச்சு பொறாமைக்கவே இல்லை. ரைட்டா? அழகான முறையில் நான் கொண்டு போனேன். அந்த 3 பாடமுமே வந்து எந்த பாடம் தான் நினைச்சு படிக்க ஆரம்பிச்சேன். அதான் சொல்ல வந்தேன், எந்த அளவுக்கு என்ன மனநிலை போச்சுன்னு சொன்னா, இந்த பெஞ்ச்ல நான் தான் ஐலண்ட் டெஸ்ட் அடிக்கணும்ன்ற லெவலுக்கு என்ன மைண்ட் செட் போயிடுச்சு. நான் தான் ஐலண்ட் டெஸ்ட் அடிக்கணும்ன்ற லெவலுக்கு என்ன மைண்ட் செட் போயிடுச்சு. என்ன சொன்னது, இந்த பெஞ்ச்ல யாரோ ஒரு ஆள் ஐலண்ட் டெஸ்ட் அடிக்க போறாங்க. சரியா? அவங்களோட உமா அப்பாவும் எந்த உமா அப்பா செலவழிக்கிற மாதிரி தான் செலவழிக்க போறது. அவங்களோட டீச்சர்ஸ் மாறும் எங்க டீச்சர்ஸ் மாறி தான் படிச்சு கொடுக்க போறது. அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கும் கிடைக்குது. யாரோ ஒரு ஆளுக்கு அடிக்கேற மைந்தா ஏன் எனக்கேலா அந்த ஆள் நானா ஈக்கப்படான்னு நினைச்சு நான் இந்த பெஞ்ச்ல ஐலண்ட் டெஸ்ட் அடிக்கணும்னு மூவ் ஆகின்னு ஒரு ஆள். ரைட்? அந்த மனநிலையை நீங்களும் எடுக்கலாம். நீங்களும் ஐலண்ட் டெஸ்ட் ஆகலாம். இதை நான் ஒவ்வொரு பெஞ்ச்லயும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்றது. உங்களுக்கு ஏ லெவல்ல 3A எடுக்கிறது பெரிய வேலை இல்லை. 3A எடுக்கிறது பெரிய வேலையே இல்லை. 3A யாருன்னு சொல்ல வேணாம். 3A யாருன்னு சொல்றேன் பாருங்க. 3A சொன்னா எங்கட பிசிக்ஸ் பேப்பரை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிசிக்ஸ் வச்சு வந்து சரியா? பிசிக்ஸே மெட்ஸை வச்சு பிசிக்ஸே கெமிஸ்ட்ரி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேத்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டான இருக்கும். பயாலஜி பத்தி எனக்கு சரியா சொல்லாதீங்க. பயாலஜி இதே பேட்டர்ன் தான் நினைக்கிறேன். 50 MCQ அப்படிதானே? நம்ம பயோ 50 MCQ, 4 structures, 4 essays, right? சேம் பேட்டர்ன் நம்ம பயாலஜியும். அப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏ எடுக்கணும்னா நீங்க 75க்கு கொஞ்சம் கூட எடுத்தா ஏன் வந்துருக்கு. 25 எடுக்கணும்டா, அதான் என்ன 75 சார் தானே? 26, 27 எடுங்களே, கொஞ்சம் தாழ்மே. அப்படி ஒரு நீங்க ஏ ஒன்று எடுக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு எஸ்ஏ செய்ய தேவையில்லை. ஒரு எஸ்ஏ செய்ய தேவையில்லை. ஒரு எஸ்ஏல மார்க்ஸ் எவ்வளவு தெரியுமா? 7.5 மார்க்ஸ். ஒரு எஸ்ஏ நீங்க செய்ய தேவையில்லை. ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க செய்ய தேவையில்லை. ஒரு ஸ்ட்ரக்சரை மார்க்ஸ் தெரியுமா? 5 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் செய்ய தேவை. ஒரு எஸ்ஏ ஒரு ஸ்ட்ரக்சர் பெரிய விஷயம். 2 நீங்க செய்ய தேவையில்லை. சார் எவ்வளவு மார்க்ஸ் போயிருச்சு? 12.5 மார்க்ஸ் போயிருச்சு. நீங்க 10 MCQ செய்ய தேவையில்லை. 10 MCQ உங்களுக்கு உடையுமே விட்டீங்க எவ்வளவு மார்க்ஸ் போயிருச்சு? 22.5 மார்க்ஸ் போயிருச்சு. அப்ப உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு? 77.5 மார்க்ஸ் வரும். நீங்க அப்ப நாங்க இப்படித்தான் செய்ய போறோமா பேப்பரை? ஒரு எஸ்ஏ விட போறோமா ஃபுல்லா? ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா விட போறோம்? 10 MCQ கூட போறோமா? நாங்க 40 MCQ தான் எடுப்போமா? சரி, அதுக்கு மேல எங்களுக்கு எடுக்கலாம். இதுதான் ஃபுல்லாவே. ஏ எடுக்கிறது பெரிய விதை இல்லை. ஏ எடுக்கிறது எங்கட டாக்கட்டும் இல்லை. ஏ தான் எடுக்கணும்னு சொன்னா நான் படிச்சு கொடுக்குற மாதிரி படிச்சு கொடுக்க தேவையும் இல்லை.
நான் அதை விட இறங்கி அழகா ஸ்லோவா படிச்சு கொடுத்துட்டு போயிட்டு எக்கச்சக்கமான மெத்தட்கள் நான் சொல்லி தருவேன். படிச்சு கொடுப்போம். ஒரு பேட்டர்ன்லயே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஐக்யூ மெத்தட்கள் கிடைக்கும். ஒரு கொஸ்டனை எஸ்ஏக்காக இப்படி செய்வோம் புள்ளகள், இதே கொஸ்டின் எம்சிக்யூல வந்தா இங்க பாருங்க 10 செகண்ட் ஆன்சர் அப்படின்னு எல்லாம் மெத்தட் சொல்லி கொடுத்து நான் படிச்சு கொடுப்பேன். உங்களோட சீனியர்ஸ்ட கேட்டு பார்க்கலாம். ரைட்? அப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு படிச்சு கொடுக்க தேவையில்ல. நீங்க ஏன் எடுக்க போறீங்க? நான் டார்கெட் பண்றது எந்த கிளாஸ்ல அப்படிப்பட்ட ஒரு புள்ளை இருந்தா, நான் ஏ லெவல் படிக்கிற டைம்ல நான் எப்படி இருந்தேனோ அது மாதிரி ஒரு புள்ளை இருந்தா அந்த புள்ளோட தாகத்தையும் தீர்க்கணுன்றதுக்காக தான் இந்த டீச்சிங். மிட் ரேஞ்ச் டார்கெட் பண்றது, அதே மாதிரி ஐலண்ட் லெவல்ல அச்சீவ் பண்ணக்கூடியவங்களுக்கு தேவையான மெத்தட்ஸையும் சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு டீச்சிங்கா தான் இந்த டீச்சிங் இருக்க போகுது. சரியா புள்ள? ரைட். அப்ப என்னை பத்தின என் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா, நான் ஃப்ரெஷ் ஆயில நான் நீங்க சொன்ன நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது ஐலண்ட் லெவல் அடிக்கணும்னு நினைச்சதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1 இயர் தான் சரியா படிச்சே இருந்துச்சு. சரியா 1 இயர் தான் என்னால 1.5 இயர் தான் சரியா என்னால படிக்க இருந்துச்சு. எங்களோட சீனியர் பெஞ்ச் எனக்கு எக்ஸாம் செய்யறத விட அதுக்குள்ள எனக்கு என்னால் படிச்சு கொள்ளலாம் போச்சு. என்னால் படிச்சு கொள்ளலாம் போச்சு. பர்சனலைஸ்னால படிச்சு கொள்ளலாம் போச்சு. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக விட்ரோ பண்ணி செய்யன்ற பிளான் ஃப்ரெஷ்ஷாக நான் விட்டுட்டு செகண்ட் ஷைல என் ஆசை ஐலண்ட் ஃபர்ஸ்ட் நான் தீர்த்து கொள்ளணும்னு நினைச்சு கொடுத்து அதை இருந்தாலும் எங்களோட போர்டிங் எங்களோட மேக்ஸ் எல்லாரும் சேர்ந்து நீ இவ்வளவு நாள் படிச்சதை வச்சு சும்மா போயிட்டு செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சும்மா போயிட்டு செஞ்சு வந்த ரிசல்ட்ஸ் தான் எனக்கு A2B வந்துச்சு. எனக்கு A2B ரிசல்ட்ஸ் வந்துச்சு 1.7 இருக்கும். அதுக்கு எனக்கு எங்கேயாவது ஒரு கேம்பஸ்ல எனக்கு இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கும். நான் இன்ஜினியரிங் போடல. நான் செகண்ட் ஷை செய்யணுன்ற டார்கெட்டோட சுத்தி செகண்ட் ஷைக்கு போட்டு அப்ளை பண்ணி செஞ்சு கொண்டிருக்க போல செகண்ட் ஷைல எனக்கு மத்த ரெண்டும் செஞ்சு கொள்ள கிடைச்சிச்சு. கெமிஸ்ட்ரியும் செஞ்சு கொள்ள கிடைச்சிச்சு, மேக்ஸும் செஞ்சு கொள்ள கிடைச்சிச்சு. பிசிக்ஸ்ன்ற பாடம் மட்டும் எனக்கு செஞ்சு கொள்ள கிடைக்கல. பிசிக்ஸ் மட்டும் எனக்கு செஞ்சு கொடுக்கல. பிசிக்ஸ்லயே வந்துருச்சு. மத்த ரெண்டும் மேக்ஸ் கெமிஸ்ட்ரியே வந்தது. செகண்ட் ஷைல எனக்கு பிசிக்ஸ் மட்டும் செஞ்சு கொள்ள கிடைக்கல. டபிள்யூ மத்த ரெண்டுமே சரியா. அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் ஷைல ரிசல்ட்ஸ் வச்சுக்கோ நான் கேம்பஸ்க்கு போயிட்டேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஷைல ரிசல்ட்ஸ் வச்சுக்கோ கேம்பஸ்க்கு போயிட்டேன். நான் அப்ப இன்ஜினியரிங் போடல. நான் பிசிக்கல் சயின்ஸை படிப்போம். அப்ப எனக்கு தியரிட்டிக்கல் பாத் கிடைக்கும். வெளியால் இன்ஜினியரிங்கை படிப்போம். அப்ப எனக்கு அப்ளிகேஷன் பாத் கிடைக்கும்ன்றதுக்காக நான் கிளாம்பு பிசிக்கல் சயின்ஸ் பண்ணேன். அங்க பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சதோட வெளியில நான் இன்ஜினியரிங். ஓகே சரியா? இதுதான் என்னுடைய வரலாறு. சரி, இதுதான் என்னுடைய வரலாறு. இதுல இருந்து உங்களுக்கு எடுக்கலுமான மோட்டிவேஷன்ஸ் எடுத்துக்கொண்டு பேமாய் படிங்க. நீங்களும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்யலாம். என்னையால் ஏலாம் ஆனா ஏன் ஸ்டூடெண்ட்ஸை நான் புஷ் பண்றது நிறைய ப்ரொஜெக்ட்களை நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதே மாதிரி மாவனல்ல தயாராளி பிரைவேட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப அங்குள்ள நிறைய நான் புஷ் பண்றேன். சரியா? அச்சீவ் பண்ணுங்க சொல்லி. ஸோ அப்படி செய்யற புள்ளகள் நீக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேட்டு நடந்து ஐலண்ட் லெவல்ல ஸ்கோப் பண்ண புள்ளகளை நீக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் ஐலண்ட் டெஸ்டோட நான் பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் போன்ல யாரும் சரியா படிப்பீங்களா ஐலண்ட் டெஸ்ட் வந்து எனக்கு கேளும் சார். நீங்க கைட் பண்ணுங்க, நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ரைட், இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சரியா? நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் குட் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தேம். ரைட், இன்ஷா அல்லாஹ். அப்ப புள்ளகள் இப்ப நாங்க பார்ப்போம் பிசிக்ஸ். ரைட், ஓகே. பிசிக்ஸ் எப்படி படிக்க போறோம்? பிசிக்ஸ் படிக்கிறது சரியான லேசி. சரி, இந்த மூல மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பிசிக்ஸ் எப்படி படிக்க போறோம்ன்ற சொல்லுவோம். இன்னொரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். ஒரு பாடத்துக்கு நான் பேசுவோம். பிசிக்ஸ் எப்படி படிக்கும்? மிச்சம் பிசிக்ஸ் படிக்கிறேன். சரியா? கேளுங்க, ஒரு ரூட்டீன் தான், சின்ன ரூட்டீன் ஒன்று தான். இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா ஒரு 6 மாசத்துல பிசிக்ஸ்ல பெரிய ஆள் நீங்க. சரியா? 6 மாசம் தானே? சரியா? 6 மாசம். அதாவது மெக்கானிக் சொல்லுக்கு கொஞ்சம் தூரம் போறதோட நேர்கோட்டு இயக்க முடியறதோட நீங்க ஒரு ஆள் ஆகலாம். சரி, ஸ்டக் ஆகுது. நான் கொஞ்சம் மெதுவா பேசுறேன், மழை பெஞ்சு கொண்டே. ரைட், கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். ஸ்டக் ஆயினா கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் சரியா? நான் பேசுறது கேட்குதோ தெரியா? மைக்கு கொஞ்சம் சரியா செஞ்சுட்டு வரும். ரைட், ஓகே. சரி, பேசுறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ் படிக்கிறதுக்குரிய ஈஸியஸ்ட் மெத்தட் கேட்டுக்கோங்க. சரியா? எப்படி பிசிக்ஸ் படிக்கிறேன்னு சொன்னா, இப்போ ஒரு கிளாஸுக்கு நீங்க வாரீங்க. இன்றைக்கு நான்
ஒரு பாடம் ஒன்று தொடங்குறேன்னு வைங்களே, ஒரு யூனிட் ஒன்று தொடங்க போறேன், யூனிட் ஒன் தொடங்க போறேன்டா, யூனிட் 1 பத்தின அறிவு உங்களுக்கு ஈக்காது. யூனிட் 1 பத்தின அறிவு உண்டு உங்களுக்கு ஈக்காது. ஈந்தாலும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். நான் செஞ்ச வேலையை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இப்படி எல்லாம் படிச்சேன்றதை தான் சொல்றேன். ஏழுமானவங்க சரியா பின்பற்றுங்க, உங்களுக்கு மிச்சம் லேசாயிக்கும். பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க கூட தேவையில்லை. நான் சொல்ற மாதிரி செஞ்சா இது 3 பாடத்துக்கும் அப்ளை ஆகும். 3 பாடத்துக்கும் அப்ளை ஆகும். ஆனா பிசிக்ஸ் எப்படி படிக்கிறன்றதை தான் நான் இங்க பேசுறேன். ரைட், ஓகே. இப்போ யூனிட் 1 நான் தொடங்குறேன்டா. இந்த யூனிட் 1 பத்தின சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை நீங்க எங்களாலும் தேடி எடுத்துட்டு வரணும். ஒரு பாடங்களுக்கு என்டர் ஆக போல, சரியா? நீங்க தேடி வரணும். தேடி எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தருவேன். படிச்சு தர போக்கல நீங்களும் கொஞ்சம் தேடிக்கிறனால உங்களுக்கு நான் சொல்லித்தாரது நல்லாவே விளங்கும். நான் சொல்லித்தாரது உங்களுக்கு நல்லாவே விளங்கும். இது ஒவ்வொரு பாட தொடக்கத்திலயும் நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஒரு பாட தொடக்கத்திலையும் புது பாடம் ஒன்று தொடங்குதுண்டா அந்த பாடம் பத்தின சின்ன ஒரு புரிதல், கொஞ்சம் சீனியர்ஸ் மாட நோட்ஸ் எடுத்து கேளும், அல்லது நான் இந்த மெக்கானிக்ஸ் ஒரு பாடம் தொடங்குறோம்னா மெக்கானிக்ஸ்னா என்னன்ற மாதிரி கொஞ்சம் ரிஃபர் பண்ணி உங்களோட ரிசோர்ஸ் புக்ல வாசிக்கவான புக்ல பிசிக்ஸ் ரிசோர்ஸ் புக் வந்து குப்பை. பின்னுக்குள்ள பாடங்கள்னா பரவாயில்ல. அதாவது பிசிக்ஸ்ல இருக்கிற கடைசி பாடங்களுக்குன்னா நல்ல நோட்டிக்கு, ஆரம்பத்துல இருக்கிற பாடங்களுக்குரிய நோட்ஸ் வந்து குப்பை. மெக்கானிக்ஸ் எல்லாம் எடுக்கொண்டு இல்லை, சரியா? கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் நல்லண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, பயாலஜில அப்படியே இருக்கா. இந்த பிசிக்ஸ்ல ஒன்றும் இல்லை எடுக்கிறதுக்கு. அதனாலதான் நாங்க எங்களோட ஓன் வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு படிச்சு தரோம் மிச்சம் லேசான பாணியில. ரைட், ஓகே. அப்ப நீங்க இதை பத்தின சரியான ஒரு பேக்ரவுண்ட் கொஞ்சம் தேடிட்டு வருவீங்கன்னு சொன்னா, தேடிட்டு வராட்டியும் பிரச்சனை ஒன்று இல்லை, வராட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த ரூட்டீன் விலங்கு உங்களுக்கு பாருங்க. தேடிட்டு வந்து நீ நான் கிளாஸ்ல படிச்சு தர போக்கலாம். வந்து கிளாஸ்ல உங்களுக்கு மிச்சம் நல்லா விளங்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிக்கிறீங்க, சரிதானே? ரைட். அப்ப சின்ன எஃபர்ட் ஒன்று நீங்க போட்டிக்கிறனால உங்களுக்கு இந்த பாடம் கொஞ்சம் நல்லா விளங்க ஆரம்பிக்கும், சரியா? ரைட், ஓகே. கிளாஸ்ல வந்து ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டா படிப்பீங்க. நீங்க வந்து கிளாஸ்ல வந்து அங்கல இங்கல டிஸ்ட்ராக்ட் ஆகவே படா. இது எந்த கிளாஸுக்கு மட்டும் இல்ல சொல்றேன், நீங்க வேற யாரும் சரி பிசிக்கலா கிளாஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்க எந்த கிளாஸ்னாலும் நான் சொல்றேன், நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகப்படா, சரியா? அந்த சார் டைம் என்னெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுமேக்கோ அது எல்லாத்தையும் உறிஞ்செடுக்கணும். நீங்க ஃபுல்லா உறிஞ்செடுக்கணும், சரியா? வாட் புக்ஸா வி வாண்ட் டு ஸ்டடி இன் பிசிக்ஸ். இப்போக்கி புக்ஸ் எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. எங்களுக்கு இப்ப எந்த புக்கும் தேவையில்ல. நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரே ஒரு புக் வந்து ஒரே ஒரு வேத புத்தகம் வந்து பேப்பர் மட்டும்தான், பாஸ் பேப்பர். அதுவும் எப்படிப்பட்ட பாஸ் பேப்பர் எனக்கு வேணும்டா, கடந்த கால 20 வருஷ பாஸ் பேப்பர் கையில இக்கணும், மீதி 15 வருஷம் பிடிஎஃப்லயாலும் நீக்கணும், 35 வருஷம் நீங்க கட்டாயம் செஞ்சுக்கணும்ன்றே நான் எதிர்பார்க்கறது, சரியா? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல அவ்வளவு செய்யலும், கெமிஸ்ட்ரிலயோ பயாலஜிலயோ பாடம் மாறுறதுனால செய்யலாம். பிசிக்ஸ்லயும் மேத்ஸ்லயும் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணிடும். சரி, ஓகே, வருவோமே. கிளாஸ்ல இருக்க போக்குள்ள உங்களுக்கு கன்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நீங்க எப்படி கன்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்டா கேட்டுக்கோங்க, சரியா கேட்டுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு இந்த பாடத்தை நான் திருப்பி லெவலுக்கு கன்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். கிளாஸ் உள்ளுக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். இதைத்தான் நீங்க கிளாஸ்ல செய்யற வேலை. அப்ப கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு நீங்க எடுக்கிற டெப்லெட் என்னான்டா, இன்றைக்கு கிளாஸ்ல படிச்சு தந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்க மீக்கா, டியூட்கள்ல தேடிக்கொள்ளையிலும் மைக்கா, அல்லது பாஸ் பேப்பர், மெயினா பாஸ் பேப்பர் தான். பாஸ் பேப்பர்ல செய்யலும் மைக்காண்டு சில டைமுக்கு உங்களுக்கு ஏலாம் மீக்கும். நாங்க அப்பதான் உங்களால ஏலாம் மீக்கும். நானும் இதே கஷ்டத்தை பட்டிக்கிறேன். ஆனா நீங்க கிண்டி கிண்டி ஏதாலும் செய்ய பார்த்து புதுசா எல்லாம் நீங்க தியரிகளை கண்டுபிடிச்சு செய்ய பார்ப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, சரியான கஷ்டப்படுவீங்க, சரிதானே? இதை நீங்க செஞ்சுவீங்க. பெய்த்தொன்னே இதற்குரிய திருப்பி செஞ்சு பார்ப்பீங்க, ரைட்டா? ஓகே. அப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. அதுக்கு பிறகு அடுத்த கிளாஸ் வரும் தானே, திருப்பி கிளாஸ் வருமே. எங்களோட அடுத்த கிளாஸுக்கு முன்னுக்கு நான் என்ன படிச்சு தந்தேன்றத கொஞ்சம் நீங்க மீட்டிட்டு வரணும். இனி நான் தர ஹோம்ஒர்க்ஸ் செய்யணும், அதே மாதிரி பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை தேடி கஷ்டப்பட்டு செஞ்சு கொள்ளணும், ரைட்டா? அடுத்த கிளாஸுக்கு முன்னுக்கு நான் தார அந்த படிச்சு தந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் மீட்டிட்டு வரணும். அப்படி மீட்டிட்டு வந்தா அடுத்த கிளாஸ்ல உங்களை மாதிரி நல்லாவே விலங்கெடுத்து படிக்கிற ஒரு ஆள் வேற யாரையும் காண மாட்டீங்க. விளைஞ்சா இது தொடருது விளைஞ்சா. அப்ப ஒரு கிளாஸுக்கு முன்னுக்கு நீங்க படிச்சு தந்ததை மீட்டிட்டு அடுத்த கிளாஸ் போய் உட்காடுறீங்க. பழைய காலத்தான உங்களுக்கு நல்லா விளங்கும். கிளாஸ் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டா படிப்பீங்க. கிளாஸ் முடிய போயிட்டு பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ்ல நான் தந்த கொஸ்டின்ஸ் அதை செஞ்சுட்டு பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் தேடி செய்ய பார்ப்பீங்க. அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு மீட்டிட்டு வருவீங்க. மீட்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல போய் உட்கார நீங்க தான் நல்லாவே விலங்கெடுத்து படிக்கிற ஒரு ஆளா இருப்பீங்க. அந்த கிளாஸ்ல என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு விளங்கும். அப்படி விளங்குறதுக்கு காரணம் நீங்க நிறைய கொஸ்டின் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. பாஸ் பேப்பர்ல எல்லாம் தேடி செய்யலாத கொஸ்டின்ஸை கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு நாங்க அன்றைக்கு நீங்க கஷ்டப்பட்ட சில விஷயங்களே இன்னைக்கு தான் நாங்க படிச்சு தருவோம். என்ன சொல்றது, நீங்க முன்னுக்கு கஷ்டப்பட்ட விஷயங்களே
குறிப்பிட்ட அந்த கிளாஸ்ல படிச்சு தருவோம். படிச்சு தரப்போல உங்களமாய் அந்த கிளாஸ்ல வேற யாருக்கும் விளங்காது, உங்களுக்கு அவ்வளவு நல்லா விளங்கும்னு சொல்ல வரேன். இந்த பேட்டர்னை தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு மிச்சம் கை கொடுத்துச்சு இது. 3 பாடத்துக்குமே நான் இதை தான் ஃபாலோ பண்ணினேன். சரிதானே குள்ள? அவ மிச்சம் சிம்பிளான ஒரு விஷயம், ஆனா இதை செய்யறன்றது ஒரு தொடர்ந்து செய்யணும். நீங்க ஒரு கன்சிஸ்டன்சியும் நீக்கணும். அப்பதான் உங்களுக்கு முன்னுக்கு வரையிலும். சரியா? ஒரு மாசத்துக்கு பிறகு திருப்பி வந்து முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்னு டைம் டேபிள் போட்டு செய்யற ஒரு விஷயம் இல்லை லெவல். தொடர்ந்து எஃபர்ட் போடணும். கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் போட்டு 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 முன்னேறி கொண்டே வாரதுதான் லெவல். சரிதானே புள்ள? ரைட், ஓகே. அப்ப புள்ளகள் நான் வந்து இப்ப இன்னொரு 5 minutes டைம் தாங்க. நான் இதை முடிச்சுட்டு எங்களோட பாடத்துள்ளுக்கு நான் போக போறேன். வாட் புக்ஸ் ஆர் யூ வாண்ட் டு ஸ்டடி பிசிக்ஸ்? நீங்க வந்து பாஸ்ட் பேப்பர் எடுத்துக்கொண்டா சரியா? பாஸ்ட் பேப்பர் 20 years ஆஃப் பாஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இன்க்ளூடிங் 2024 வார மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். அப்ப நாங்க இப்ப பிசிக்ஸ் எப்படி படிச்சு தர போறோம்ன்ற சொல்றேன். நான் எப்படி படிச்சு தர போறேன்றத. பிசிக்ஸ் வந்து நான் எப்படி படிச்சு தருவேன்னு சொன்னா, ஏண்ட டீச்சிங் மெத்தடாலஜி வந்து சரியான டிஃபரெண்ட். என்ன டீச்சிங் மெத்தடாலஜி வந்து சரியான டிஃபரெண்ட். ஏண்டா எனக்கு இந்த மத்தாள்களோட டீச்சிங்ல திருப்தி இல்லை. நான் வந்து படிச்சது பிசிக்ஸ் நிறைய பேர்ட்ட நான் படிச்சது, நிறைய பேர்ட்ட நான் பிசிக்ஸ் படிச்சது எப்படிப்பட்டவங்கள்ட்டா தியரியா 100% படிச்சு தரவங்கள்ட்ட படிச்சுக்கிறேன். அதாவது தியரியை சரியான முறையில் படிச்சு தந்து கொஷன்ஸை கூட தியரிக்கு வாசியாவே செய்யறவங்கள்ட்ட படிச்சுக்கிறேன். ஆனா அந்த மெத்தடை போயிட்டு எம்சிக்யூக்கு எங்களுக்கு அப்ளை பண்ணேலாம். எஸ்ஏடிஓ ஸ்ட்ரக்சர்லயும் உங்களுக்கு அப்ளை பண்ணேலும், எம்சிக்யூல எங்களுக்கு அப்ளை பண்ணேலாம். மிச்சம் டைம் எடுக்கும். சில சார் எனக்கு படிச்சு தந்திக்கிறாங்க எப்படின்னு சொன்னா, அவங்க தியரியே படிச்சு தர மாட்டாங்க, ஆனா ஐக்கியூல மட்டும் படிச்சு தருவாங்க. இந்த பாரு புள்ள, ஏ புள்ள நீ இந்த கொஸ்டின் இப்படி செய்யறாய், உனக்கே இது இப்படி செய்யலாம், சும்மா யோசிச்சா ஆன்சர் வருது தானேடா, ஏடா எழுதுறாய். இப்படி படிச்சு தரவங்கள்ட்ட நான் படிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்ட்ட பிசிக்ஸ் மட்டுமே நான் படிச்சுக்கிறேன். சரியா? ரைட். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும், அதே மாதிரி தான் மேத்ஸும். ஸோ இப்படி படிச்ச சுட்டி அந்த எல்லா செம்மார்டையும் கலவை எனக்குள்ளுக்கு வந்திக்கு நான் அவங்களுக்கு இன்னமும் நன்றி கடன் பட்டுகிறேன். என்னைய உருவாக்கினதுக்கு, சரி, நான் இன்றைய சந்தோஷப்படுறேன். நிறைய டீச்சர்ஸ்மாரோட கம்பேர் பண்ண போல என் டீச்சிங் மெத்தட் உள்ளகளால நிறையவே ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா அந்த பாணி எனக்குள்ளுக்கு நோட்ஸ் வந்து பெர்ஃபெக்டா தாரது, நோட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறது. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்காட்டியும் செஞ்சு பார்த்த மாதிரி ஃபீலிங் வர மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தாரது என்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம். இது என்ன சேமாட்டின்னு கிடைச்சது. சரியா? அப்ப இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸை எஸ்ஐயா அழகான முறையில் செய்யலும். எம்சிக்யூ சேம் செய்யலாம். எம்சிக்யூக்கு கூட டைம் போகும் இந்த தியரிட்டிக்கல் மெத்தட்ஸை அப்ளை பண்ணினா. அதுக்காக எங்களுக்கு லேசான மெத்தட் ஏதாவது மீந்தா அதுவரையும் சொல்லி கொடுத்து நான் படிச்சு கொடுக்கறது, அது ஐக்கியூ மெத்தட்ல சொல்லுவேன். சரியா? இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் நிறைய பேர்கிட்ட இல்ல. ஐக்கியூ ஈகி ஜப்னா சார் மட்டும் ஈகி. நான் ஜப்னா சார் மட்டும் படிச்சுக்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொண்டதுதான் இது. சரி, ஜப்னா சார் மட்டும் ஈகி. அடுத்தது கேட்டீங்க புக்ஸ் என்னது வாங்கணும். இப்ப வாங்கி வேலை இல்ல, ரோசா சார் எலபரேஷன் வாங்கணும். நீங்க வாங்கினா நல்ல. அல்லது என்டைக்கு நீங்க கேட்டா தருவேன் நான். இப்ப கேட்கவான கொஞ்சம் மெக்கானிக்ஸ் என்டரானது குறை கேளுங்க. இப்ப எந்த யூஸும் இல்ல கேட்டு. ரோசா சார் எலபரேஷன், சரியா? விளக்க உரைகள். அந்த விளக்க உரைகள் அவர் அழகா போட்டிப்பாரு. நீ இந்த கொஸ்டின் இப்படி செய்யறாய், இப்படி லேசா செய்யறதெல்லாம் அவரே சொல்லிப்பாரு. அந்த அளவுக்கு ஐக்கியூ மெத்தடை ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க அவங்க. அந்த மாதிரி ஐக்கியூ மெத்தட்ஸ் ஒவ்வொரு பாடத்திலையும் நான் நிறையவே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது. அதுகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன் எம்சிக்யூவல் எஸ்ஸா செய்யணுன்றதுக்காக. சரிதானே? அப்ப இந்த மாதிரி மெத்தட் சார் வேற யாருமே சொல்லித்தாரல்ல, நீங்க மட்டும்தான் சொல்லித்தாரீங்கன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைன்னு. ஏன்னா நான் ஜப்னா சார் படிச்ச சுட்டி எனக்கு அது கிடைச்சிச்சு. சில ஜப்னா சார் எங்களுக்கு ஐக்கியூ மெத்தட் படிச்சிருந்த சுட்டி நான் அதை வளர்த்து கொண்டேன். அவங்க சொல்லி தந்தது அதுக்கு மேலதிகமா இப்ப நிறைய மெத்தட் கண்டுபிடிச்சு ஐக்கியூக்குன்னு ஒரு பெரிய ஒரு இதே வச்சுக்கிறேன். நான் எனது மெத்தட் வேலையை வச்சுக்கிறேன். அது வழியில இன்ஷால்லா உங்களுக்கு டீச் பண்ணப்படும். அடுத்த புள்ளகள், நான் என்ன டீச்சிங் மெத்தட் வந்து மத்தவங்களோட மாதிரி ஈக்காது, வித்தியாசமான ஒரு பேட்டர்ன்ல தான் போகும். நோட்டும் சரியான வித்தியாசம், கொஸ்டின் செய்யறதும் சரியான வித்தியாசம். சரியா? ரைட். இந்த பாணியை நீங்க சரியான முறையில் பிடிச்சி படிப்பீங்கடா கேட்டுக்கொள்ளும். சரி, என்ன சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. இங்க பார்த்து கொண்டிருக்க சான்ஸ் மிச்ச நேரம் பயன் ஒன்று பேத்து கொண்டு சுட்டி பயன் முடிய பாக்குது கடைசி கட்டம். கேட்டுக்கோங்க. சரியா? ரைட். என்னண்டா பயான்னு சொன்னா என்னது? சொற்பொழிவு. சரியா? சொற்பொழிவு அது எங்கட எங்கட மார்க்கத்தோட பயான்னு சொல்றேன் நான். சொற்பொழிவு அரபிக் கோடு. சரியா? ரைட், ஓகே. முடிய பாக்குது சொற்பொழிவு. சரியா கேட்டுவோங்கள? ரைட், ஓகே. அவ என்னன்னு சொன்னா புள்ளகள், இந்த எங்கட இந்த என்ன சொல்லி கொடுங்க கடைசியா மறந்துட்டேன். உங்களுக்கு தியரி படிச்சிருந்த முடிக்கிறது என்ன சொல்லி கொடுங்க? ஃபொகோட், பிளாங்க் ஆகிருச்சு. என்னமோ சொல்லி கொடுங்க. கடைசி என்ன சொன்னேன் யார்? சரி,
சட்ல ரிமைண்ட் பண்ணுங்க பாப்போம். கேட்டுக்கொண்டிருந்தவங்க. ரைட். ரைட் ஓகே. தியரி என்ன? தியரி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண. ரைட் ஓகே கேட்டுக்கோங்க. சரி அப்ப இந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து சரியான டிஃபரெண்ட் வே ஆஃப் டீச்சிங். அவ எப்படி நிறைய பேர் சொல்றேன்னா கேட்டுக்கோங்க. சரி கேட்டுக்கோங்க. எப்படி நிறைய பேர் சொல்றேன்னு சொன்னா பிசிக்ஸ் கஷ்டமான ஒரு பாடம் நிறைய பேர் சொல்றேன். சரியா? பிசிக்ஸ் வந்து சரியான ஒரு கஷ்டமான பாடம் நிறைய பேர் சொல்றேன். அதுலயும் ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ண வேண்டாம். ரைட் ஓகே. பிசிக்ஸ் வந்து ஒரு கஷ்டமான பாடம் நிறைய பேர் சொல்றேன். ரைட்டா? அதுலயும் மெக்கானிக்ஸ் வந்து படு பயங்கரமான ஒரு பாடம். அந்த பாடம் எங்களுக்கு கிளியரே இல்லை சார். திருப்பி எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு தரையிலுமாண்டு நான் படிச்சு புள்ளகள் என்கிட்ட நிறைய இண்டிவிஜுவல் கிளாஸ் கேட்டு வர புள்ளகள் கேட்கிறேன். குரூப் கிளாஸஸ் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் கேட்டு வர புள்ளகள் என்கிட்ட கேட்கறது. இதுக்கு காரணம் என்னன்னா சரியான முறையில மெக்கானிக்ஸை கொடுக்குறல்ல சார் மார். இன்றைக்கு நானும் ஒரு சார் தானே, அதை சுற்றி எனக்கு சொல்லுமே ஓப்பனா. நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து கொண்டா சார் மாரை பிளேம் பண்றேன் சரியில்லை தான். நான் கண் கூட கண்டிக்கிறேன் மற்ற டீச்சர்ஸ் மாதிரி படிச்சு கொடுக்குறத கண்டிக்கிறேன் நான். சரியா? வேற அதை வச்சு எனக்கு சொல்லும் ஒரு அழகான ஓர்டர்ல மெக்கானிக்ஸை கொடுக்கறது இல்ல. ஒரு அழகான ஓர்டர்ல மெக்கானிக்ஸை கொடுக்காட்டி மெக்கானிக்ஸ் வில் பி த மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இன் ஏ லெவல். ஏ லெவல்லே சொல்றேன் நான். சரியான கஷ்டமான ஒரு பாடமா மாறும். ஆனா நான் படிச்சு கொடுத்த எந்த ஒரு புள்ளையும் மெக்கானிக்ஸ ஒரு கஷ்டமான பாடமா கருதினதை நான் கண்டில்ல. காரணம் என்னன்னா அதை சரியான முறையில சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆர்டர் ஒண்டிக்கு அந்த ஆர்டர் இல்லாம சொல்லித்தரனால தான் புள்ளகள் கஷ்டமா ஃபீல் பண்றது. அப்படி ஒரு மிச்சம் அழகான ஆர்டர்ல உங்களுக்கு நான் மெக்கானிக்ஸை படிச்சு தருவேன். மெக்கானிக்ஸ் தான் உண்மையா பிசிக்ஸ் தான் நல்ல ஒரு ஆரம்பம். எங்களுக்கு ஆரம்பத்துல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் பாடம் இருக்கும், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பாடம் இருக்கும் யூனிட் 1ல. அதுக்கு பிறகு தான் மெக்கானிக்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெக்கானிக்ஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ இந்த கிளாஸ்ல பொறுமையா ஈக்கணும் போல. மெக்கானிக்ஸ்ல தான் நாங்க உண்மையான பிசிக்ஸே படிக்க போறோம். அது வரைக்கும் பொறுமையா இருந்தா தான் நான் யாருன்றே நீங்க என்ன கண்டுகொள்வீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்டா, இன்றைக்கு நிறைய புள்ளல் கிளாஸ்ல இல்லைன்னு நான் கவலைப்படுற ஆள் இல்ல. இன்றைக்கு என் கிளாஸ்ல நிறைய புள்ளகள் இல்லைன்னு நான் கவலைப்படுற ஆள் இல்ல. காரணம் என்னண்டா, நிறைய பேர்த்த புள்ளகள் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க இங்க ஒவ்வொரு சேரை பார்த்து ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசிக்கு வந்து சேருவாங்க. இங்கத்தான் கடைசிக்கு வருவாங்க வந்து, சார் நான் உங்களோட கிளாஸ் இப்பதான் ஜாயின் ஆகிக்கிறேன், நல்ல முறையில் விளங்குது, உங்களோட பழைய வீடியோஸ் தரையிலான்னு கேட்டு படிக்கிற புள்ளல் நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். அவங்கள பத்தின கவலை எனக்கு இல்ல. யாரை பத்தின கவலை எனக்கு ஈக்கிண்டா, ஆரம்பத்துல இப்ப நீங்க எந்த கிளாஸ் வைக்கிறீங்க, நாளைக்கு என்ன பாடம் விளங்குது இல்ல நீங்க விளவி பேத்துட்டா ஒரு நாளும் நீங்க என்கிட்ட வரமாட்டீங்க. ஒரு நாளும் நீங்க என்கிட்ட வரமாட்டீங்க. என்கிட்ட படிச்சு பார்த்துட்டீங்களே, அந்த சாரும் படிச்சு தரே விளங்குது இல்லதான். அப்படி மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்திக்க சான்ஸ் இருக்கும். விளங்குதா சொல்றது? அது சுட்டி கட்டாயம் மெக்கானிக்ஸ் நான் படிச்சு தர வரைக்கும் பொறுமையா இருங்க. மெக்கானிக்ஸ்ல தான் உண்மையான பிசிக்ஸ ஏண்ட அந்த அந்த ஃபுல்லஸ்ட உங்களுக்கு பார்க்கலும், ஏண்ட அந்த மேக்சிமத்தை உங்களுக்கு பார்க்கலும், ஏன்னா மேக்சிமத்தை உங்களுக்கு காட்டி தரையிலும். விளங்குதா சொல்றது? அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். சரியா புள்ள? அப்ப அந்த மெக்கானிக்ஸ் அழகான முறையில நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்டா. கேட்டுக்கோங்க. மெக்கானிக்ஸ் தான் உங்களுக்கு அதுக்கு அங்கல வரப்போற சவுண்ட்ற பாடத்திலேக்கு, அதுக்கு அங்கல வரப்போற கிராவிடேஷனல் ஃபீல்ட்ங்கிற பாடத்திலேக்கு ஈர்ப்பு புலம், அதுக்கு அங்கல வரப்போற மின்புலம், அதுக்கு அங்கல வரப்போற காந்த புலம், அதுக்கு அங்கல வரப்போற எலக்ட்ரிசிட்டியில இருக்கிற சில ஐடியாஸ் செய்யறதுக்கு. அதே மாதிரி அங்கல முக்கியமான பாடம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் உள்ளுக்கு மெக்கானிக்ஸ் ஐடியாஸ், அதனால மெட்டர் ரேடியேஷன் உள்ளுக்கு மெக்கானிக்ஸ் ஐடியாஸ்னு சொல்லி எக்கச்சக்கமான பாடத்துல மெக்கானிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மெக்கானிக்ஸ் சரியா புலாட்டி பிசிக்ஸே கஷ்டம் தான். இதுதான் நடக்கிறது எல்லாருக்கும். இதுதான் எல்லாருக்கும் நடக்கிறது. சரியா புள்ள? இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு பிரச்சனை எங்கட புள்ளகளுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போன லாஸ்ட் இயர் படிச்சு கொடுத்து கொண்டிருக்க கூட அவங்களுக்கு கிழமைக்கு 2 கிளாஸ் தான் செஞ்சேன். உங்களுக்கு ஆரம்பத்திலே 3 பேர் போட்டிக்கிறேன். இன்னும் ஃபாஸ்டா நாங்க போவோம். உங்களோட சீனியர்ஸுக்கு கொண்டு போனதை விட ஃபாஸ்டா நாங்க போவோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தான் நான் உங்களுக்கு 3 கிளாஸ் போட்டிக்கிறது, மிச்சம் குயிக்கா சிலபஸை முடிக்கணுன்றதுக்காக. சரி ஓகே புள்ளல். அப்ப இவ்வளவு தான் என்ற சொற்பொழிவு. இதுக்கு போறோம் நான் பாடத்துக்கு போக போறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு அரவர் டைம் ஈக்கி அதுக்கு புள்ளகள் பாடத்தை கொஞ்சம் பார்க்கலாம். யூனிட் 1 நாங்க பார்க்கலாம். உங்களுக்குரிய ஏதாலும் டவுட்ஸ் இருந்தா ஒரு 5 நிமிஷத்துல கேட்டுக்கொள்ளுண்டா கேட்டுக்கோங்க. அல்லது அடுத்த கிளாஸ் தொடக்கத்துல நான் உங்களுக்கு கேட்கிற டவுட்ஸ் புரிய டைமை தாரேன். இல்லாட்டி எனக்கு இன்றைக்கு எதுவும் படிச்சு தர இல்லாம போகும்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணி பேசிக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம், அல்லது செட்ல கேட்கலாம். சரிதானே? ஒரு நிமிஷம் டைம் தாங்க, தனிமை முடிச்சுட்டு வரேன். எந்த டேஸ்ல கிளாஸஸ் நடக்கும்னு கேட்டீங்க. ஏன்டா போஸ்டர்ஸ் நிறைய பேர் கண்டிப்பீங்க. போஸ்டர்ஸை வந்து சார் ஷேர் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு கூடவும் ஷேர் பண்ணியிருப்பாரு. அப்ப எங்களோட கிளாஸ் டைம் டேபிள் எப்படின்னு சொன்னா 3 நாள்: டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. டியூஸ்டே வந்து 9 to 10:30. சாட்டர்டேயும் 9 to 30 தான். டியூஸ்டே மட்டும் 7 to 8:30. இது மூணும் தான் எங்களோட ஃபிக்ஸ் டைம் டேபிள். ஃபிக்ஸ் டைம் டேபிள் சரிதானே? இடையில ஏதாலும் கிளாஸ் மிஸ் ஆகினா ஏதாலும் கிடைக்கிற நாள்ல எடிஷனல் கிளாஸ் போடுவேன். அப்படி போடுறேன்டா இன்ஃபார்ம் பண்ணுவேன். வட்ரூல் காப்பி வி வாண்ட் கேட்டிக்கிறீங்க. நீங்க எடுக்க வேண்டிய காப்பி வந்து சிஆர் புக் எடுக்கணும். நீங்க சிஆர் இந்த என்ன சொல்றது, சிங்கிள் ரூலா? சிங்கிள் ரூல் மெட்ஸ் புக் இல்ல மத்தது. ஆனா மெட்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய இடம் மிச்சமாகும். சிஆர்ல இந்த ரூல் தான் நிறைய பேர் எடுக்கிறது. நீங்க மெட்ஸ் ரூல் எடுத்தாலும் பரவாயில்ல, இடம் மிச்சமாகும். சரியா? இப்ப யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பாடத்துக்கு ஒரு 80 பேஜ் இருந்தா போதும். 80 பேஜ் போதாம போகும். 80 பேஜாவே நீங்க எடுக்கும். 80 பேஜா எடுத்து புக் முடிய 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 ஒன்றுக்கு சேர்த்து மெக்கானிக்ஸ், அலகுகள், பரிமாணங்கள், அளவீட்டு கரைகள் டாபிக் போட்டு போட்டு உங்களுக்கு வைக்கலுமா? சரியா? நோட்ஸ் முக்கியமே. நோட்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணணுமே. பிசிக்ஸ் 2 சார் மாறி மாறி செய்யறா. 2 சார் மாறி மாறி செய்யறா இல்ல நான் மட்டும் தான் செய்யறேன். உங்களோட இன்ஸ்டியூட்ல நான் மட்டும் தான் செய்யறேன். இங்க டெஸ்ட்லான்ற இன்ஸ்டியூட்ல நான் மட்டும் தான் செய்யறேன் பிசிக்ஸ். உங்களோட பெட்ஜுக்கு 27 6 பெட்ஜுக்கும் நான் மட்டும் தான் செய்யறேன். 25 பெட்ஜுக்கு ரோஷான் அக்தர் செஞ்சேன். நான் செஞ்சு கொண்டு அவர் ரோஷான் அக்தர் இடையில எடுத்த அவரை கொடுத்துட்டு நான் அவரை ஆகினேன். அவர் 26ல ஆரம்பிச்சு 26 நான் தான் செஞ்சு கொண்டிருக்கேன். 27 உங்களுக்கு நான் தான் செய்வேன். ரைட்? 2 செம்மர் மாறி மாறி செய்யறல்ல, நான் தான் செய்வேன் இன்ஷால்லா. ரைட்? யோசிக்க தேவையில்ல. சரி, வேற ஏதாலும் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க புள்ளார். இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு கேட்கிற சஜஷன்ஸை கேட்டுக்கோங்க. என்னன்னாலும் குயிக்கா கேட்டுக்கோங்க. உங்களோட டைம் இப்ப பி குயிக். சார், நீங்க கேட்டுக்கோங்க. விலங்க எழுதுறதுக்கு வேற ஒரு காப்பி எடுக்கணுமா? ஓ, நான் இது வந்து ஒரு பிசிக்கல் கிளாஸ் மாதிரி தான் போகும். நீங்க ஒரு சார் வந்துட்டு கிளாஸ் போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா நான் உங்களுக்கு நோட் தருவேன். நான் நோட் வாசிச்சு தருவேன். நீங்க எழுதுவீங்க அதை. ரைட்டா? அதை எழுதுவீங்க, படங்கள் வரைவேன், நோட் பண்ணுவீங்க, அப்படி போகும் கிளாஸ். சரியா? டியூட் தந்து என்று சொன்னா அந்த டியூட் உங்களுக்கு அந்த கொப்பியில கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதி போறதுக்கு மாதிரியும் செஞ்சு கொண்டு போவீங்க. வளமையான ஒரு பிசிக்கல் கிளாஸ் மாதிரி தான் போகும். எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இருக்காது. சார், உங்களோட கிளாஸ்க்கு டியூட் எதுவும் இருக்கா? நான் டியூட் தருவேன். எப்படா கொஸ்டின்ஸுக்காக தருவேன் டியூட். சரியா? ஓ, சொல்லுங்கம்மா. இன்னொரு ஆள் நம்ம கேட்க ஆரம்பிச்சு. சார்ட்ட பிசிக்ஸ் கிளாஸ் போட அதை பத்தி ஒப்பீனியன்? எப்படிம்மா சொல்லுங்களே? 2 3 சேர்த்த பிசிக்ஸ் எல்லாம் கிளாஸ் போறாங்க தானே, அப்ப அதை பத்தி என்ன ஒப்பீனியன் ஓ, உங்களுக்கு? என்னைய பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் புள்ளாள். ஏண்டா இப்ப 2 3 சார் மார்ட்ட போவானுன்ற எனக்கு சொல்லல. தெரியுமா? அவங்களுக்கு சூட்டவள் ஆகுன சாரை பிடிச்சுக்கொள்ளணுமே, அதுக்காக போயிட்டு பார்க்கத்தான் வேணும். ஏண்டா எந்த சாரையும் புள்ளால் எங்களுக்கு சொல்லல தானே, இந்த சார் நல்ல, இந்த சார் சரியில்லைன்னு சொல்லலாது. இணையம் தான். இப்ப உங்களுக்கு சிலவங்களுக்கு செட் ஆகும், நான் சிலவங்களுக்கு செட் ஆகாது. ஆனா செட் ஆகாதுன்னு இப்பே ஓரமாக வானன்னு சொல்றேன். காரணம் மெக்கானிக்ஸ் படிச்சு தரக்குள்ளத்தான் எந்த ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்க கண்டுகொள்வீங்க. கடைசிக்கு சிலபஸ் முடிச்சதுக்கு போற பேப்பர் செய்ய போக்குள்ளதான் உங்களுக்கு விளங்கும். நல்ல நேரம், நாங்க நேரத்தோட சிலபஸ் முடிச்சோம், இவ்வளவு அவசரமா லேசான மெத்தட்ல படிச்சுட்டு வந்தோன்றே அப்பதான் விளங்கும். அப்ப சில சில புள்ளைகள் வந்து சில சமாட்ட வித மாட்டிக்கோரேன் தான் அழகா படிச்சுட்டாருன்ற நினைப்புல படிப்பீங்க. ஆனா இடையில தான் விளங்கும் இந்த மெத்தட் சரி வராது. ரைட்? ஆனா நீங்க கட்டாயம் பேய்த்து ஒரு 2 3 சமாட்ட இது பார்த்து படிச்ச கூட தான் உங்களுக்கு விளங்கும் யாரும் உங்களுக்கு செட் ஆகுறான்னு சொல்லி. ரைட்? அதனால பேய்த்து பாக்குறது நல்ல. பிளான்னு சொல்ல மாட்டேன், நான் பிளான்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல. ஆனா இந்த கொஞ்சம் நீங்க விசாரிச்சு பார்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு சீனியர்ஸ் மார் இதுக்கு முன்னுக்கு படிச்சவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துக்கொள்ளணும். அவங்களை எப்படி படிச்சுட்டாராங்க, அவங்கள்ட்ட அட்வைஸ் இல்லாம போவாங்க.
அவங்க பேப்பர் கிளாஸ் செய்யறாங்களா, நேரத்தோட சிலபஸ் முடிக்கிறாங்களா, என்னென்ன செய்யறாங்கன்றதெல்லாம் கேட்டு அதை கேட்டுக்கொண்டு போகும். சும்மா போய் மாட்டிக்கொள்ளுவான் கிளாஸ் அல்ல, சரியா? ரைட். இந்த எல்லா சமாரும் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண இயலா, எல்லா சமாரும் ரெக்கமெண்ட் பண்ண இயலா. பிசிக்ஸ பிசிக்ஸ் மெத்தட்லயே டீச் பண்ணாத சமார் கூட இருக்கிறாங்க, சரியா? ஒரு எம்சிக்யூ ஒண்ட கூட அப்படி எழுதி ஆன்சர் எடுக்கிற சமார் இருக்கிறாங்க ஃபுல்லாவே. அப்படி சில எம்சிக்யூல எங்களுக்கு செய்ய தேவையில்ல, பார்த்து எங்களுக்கு ஆன்சர் எடுத்துட்டு போவேடும். 50 எம்சிக்யூ முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 hour டைம் தான் இருக்கு, அதுக்கு எங்களுக்கு முடிச்சு கொள்ளாம போவோம், எழுதி எழுதி தான் செய்வோம்னு சொன்னா. இன்னமும் அப்படி டீச் பண்ற மாதிரி ஈக்கிறாங்க. அது சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணீங்களா யாரும் எனக்கு? நீங்களால் யார் சரி அப்படி போறீங்கன்னா உங்களோட சீனியர்ஸ் மார்ட்ட போயிட்டு இதுக்கு முதல்ல முடிச்சவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு கொண்டு போங்க, சும்மா போயிட்டு மாட்டிக்கொள்ள வாங்க. ரைட்டா? அதுதான் சொல்லிடுங்க எனக்கு. மற்றபடி 2 3 கிளாஸ் போனா நல்ல மாண்டு கேட்கிறவங்களுக்கு என்கிட்ட வாரவங்க போ தேவையில்ல, என்கிட்ட வாரவங்க போ தேவையில்ல. நான் அதுக்காகத்தான் உங்களுக்கு 3 கிளாஸையும் போட்டு இன்னும் ஃபாஸ்டா கொண்டு போயிட்டு வேற யார்கிட்ட தேவையும் உங்களுக்கு ஈக்கப்படான்றதுக்காக தான் நான் இப்படி செய்யறதுக்காக செஞ்சு கொண்டிருக்கிறேன். சரிதானே புள்ள? என்கிட்ட வாரவங்க போ தேவையில்ல. ஃபைன். நீங்க போனதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்ச நாள் போக்குள்ள உங்களுக்கு விளங்கும், நான் போறேன் நல்ல அண்டுவேன் ஏண்டா. அப்பதான் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க, நான் எப்படி படிச்சு தரேன் மத்தவங்க எப்படி படிச்சு தராங்கன்றே கம்பேர் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு சரியா ஒரு பிடிப்போட ஈக்கியலுமா அவங்க கிளாஸ்ல. ரைட். போறதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், போ தேவையில்ல. ஸோ ஃபைனல் எக்ஸாமுக்கு எத்தனை மந்த்துக்கு முன்னுக்கு இப்படித்தான் புள்ள என்னண்டா. இப்ப எங்கட இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் 1.5 hour தானே எடுக்கிறோம். ஸோ உங்கள்ட்ட 2 கிளாஸ் வந்தா பரவாயில்லையா சார்? கிளாஸ் ஃபீ டீடைல்ஸ் ஃபைனல் எக்ஸாம்க்கு எத்தனை மந்த் வந்து சிலபஸ் முடிப்பீங்க? ஃபைனல் எக்ஸாத்துக்கு சிலபஸ் முடிக்கிறது வந்து இந்த கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மந்த்துக்கு முன்னுக்கு முடிக்கிற டாக்கெட்ல தான் நாங்கள் மூவ் ஆகுறோம். 3 மந்த்துக்கு முன்னுக்கு முடிச்சாலும் ஒவ்வொரு பாடமும் முடிய உங்களுக்கு பாஸ் பேப்பர் அது இதெல்லாமே செய்யப்பட்டு முடிக்கிற சுட்டி ஈக்கிற 3 மந்த் உள்ளுக்கு எங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் ஃபாஸ்டா போயிட்டு பாஸ் பேப்பர்களையோ முதல் பேப்பர்களையோ செஞ்சு கொள்ளிடுமா. ரைட்டா? 3 மந்த் தான் எங்களோட டார்கெட். அதுக்கு முன்னுக்கு முடிக்கிறதுக்காகத்தான் நான் ஓடுறது. 3 மந்த் உள்ளுக்காலும் முடிச்சிடும், அதுக்கு முன்னுக்கே முடிக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபாஸ்டா ஓடுறது. ரைட். கூட கிளாஸும் போட்டிக்கிறது. ரைட். அப்ப கிளாஸ் ஃபீ பத்தி கேட்டிக்கிறீங்க. டியூட்ல ஆல்ரெடி போட்டிப்பாங்க ₹1500 சொல்லி. ₹1500 for 12 classes. அடுத்தது இன்னொரு போல கேட்டீங்க, சொன்ன போல உங்கள்ட்ட 2 கிளாஸ் வந்தா பரவாயில்லையா? என்கிட்ட 2 கிளாஸ்ல சொன்னா நீங்க கேட்கறது எப்படி கேள்வி உண்டாய்க்கும். மேபி நான் ஒரு ப்ரொஜெக்ட் கொண்டு போக போறேன், அந்த ப்ரொஜெக்ட்ல நீங்க டீச் பண்றீங்க, சரியா? அல்லது நான் ஸ்கூல் வர போறேன், நீங்க எந்த ஸ்கூல் சாரா இக்க போறீங்க, அப்படிதான் நீங்க கேள்வி கேட்கறது. சரிதானே? என் ப்ரொஜெக்ட் ஒன்று நீங்க இக்க போறீங்க, அப்படிதான் உங்களுக்கு கேள்விக்குன்னு நினைக்கிறேன். சார். சரிதானே? ரைட். எனக்கு என்ன பிரச்சனைன்னா இப்படித்தான். நான் ப்ரொஜெக்ட்ல டீச் பண்ணினாலும் ப்ரொஜெக்ட்ல நான் ஒரு பாடம் டீச் பண்றேன்னு வைங்களே, மெக்கானிக்ஸ் டீச் பண்றேன்னு வைங்களே. மெக்கானிக்ஸ் டீச் பண்றேன்னா மெக்கானிக்ஸ் உங்களுக்கு இங்க எப்படி படிச்சு தரணும் அப்படித்தான் அங்கேயும் கிடைக்கும். அதுல உங்களுக்கு என்னது புதுசா எதுவும் படிச்சு தர போறல. இங்க என்னவோ அங்கதான் அதுதான் அங்கேயும். சரிதானே? ரைட். அப்போ உங்களுக்கு திருப்பி கொஸ்டின்கள் செய்ய போல தியரி 2வது தடவை படிக்க போல கொஞ்சம் நல்ல ஒரு நீட்டா லைக்க சான்ஸ். அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மத்தபடி அப்படி வராட்டியும் பரவாயில்ல. ரைட். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரொஜெக்ட்ல 2 சேமாரை செய்யறேன், நான் மட்டும் இல்ல செய்வேன், நானும் இன்னொரு சேமாரும் சேர்ந்துதான் செய்வோம். சோ இந்த முழு பிசிக்ஸையும் படிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இஸ் இங்க வருது. நான் வேற எங்கேயுமே வந்து ஃபுல்லா செய்யறது இல்ல பிசிக்ஸை. இன்னொரு சார் ஒன்றோட சேர்ந்து கொண்டு தான் ப்ரொஜெக்ட்ல செய்வேன். அவர் பாதி நான் பாதி தான் செய்யறது. சோ ஃபுல் சிலபஸும் என் த்ரூவே முடிக்கப்படுற ஒரு இடம் இங்க மட்டும் தான், வேற எங்கேயும் நான் இப்படி செய்யறது இல்ல. ரைட். வேற ஏதாவது ஈக்காபுலர்? ரைட். ஓகே. அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு 15 minutes தான் டைமிங். 2000+ எம்சிக்கு புக் வாங்குவோமா சார்? 2000+ எம்சிக்கு புக்ல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைடா, அதுல வந்து மெக்கானிக்ஸ் தான் ஃபுல் மெக்கானிக்ஸை முண்டுக்கு போட்டிக்கிறாங்க. அந்த மெக்கானிக்ஸுக்கும் குட்டி குட்டி சாப்டர்ஸை வேற வேறையா போடுற கலெக்ஷன்ஸ் ஈக்கி. அது உங்களுக்கு தமிழ் மீடியத்துல இல்ல, இங்கிலீஷ் மீடியத்துல ஈக்கி. அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் வேணும்னா இங்கிலீஷ் மீடியத்துல வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அனுப்பி வைக்கலும். அப்படி தேவைப்படுறவங்க இன்றைக்கு மெசேஜ் பண்ணப்படா, சரியா 2 weeks விட்டு மெசேஜ் பண்ணணும். ஏன்னா சரியான பிஸி இந்த பீரியட்ல நான் 2 weeks விட்டு மெசேஜ் பண்ணினா ஒரு ஆளுக்கு எனக்கு அனுப்பி வைக்கலுமாகும் இங்கிலீஷ் மீடியத்துல. அப்ப அந்த எம்சிக்யூ எங்க இருக்கின்ற தேடி உள்ள ஒரு நிமிஷம் ஓ.
சரி புள்ளல், ஓகே. அப்ப நீங்க நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. பாஸ்ட் பேப்பர்ல எத்தனை பப்ளிகேஷன், எந்த பப்ளிகேஷன் நல்ல, பாஸ்ட் பேப்பர்ல வந்து எந்த பப்ளிகேஷன் நல்லன்றத ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு சொல்றேன். எந்த கையில பாஸ்ட் பேப்பர் இல்ல, என் கையில வந்து பிடிஎஃப் தான் இன்னைக்கு. நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு சொல்றேன் எது நல்ல அப்படி சொல்லி. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன், ரிமைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்களேன். சரி புள்ளல், அப்ப நாங்க இப்ப பிசிக்ஸ் உள்ளுக்கு என்னென்ன பாடம் வலிக்கின்றே பார்ப்போம். என்னென்ன பாடம் வலிக்கு என்ன பாடம் நாங்க ஆரம்பத்துல படிச்சு தர போறோன்றே பார்த்து டாபிக்கை போட்டு சின்னொரு அந்த டாபிக்கை மட்டும் போட்டாலும் நாங்க வைப்போம். பரவாயில்ல, மிச்சம் டைம் பேத்துருச்சு. தொடங்கினா கொஞ்சம் தூரம் போகணும், ஆனா பேத்துக்கொள்ள கிடைக்காது. ஸோ ஃபுல் பாடமே அடுத்த கிளாஸ் தான் தொடங்குற ஒரு நிர்பந்த நிலைக்கு பேத்துட்டோம் நாங்க இன்றைக்கு. வெஸ்டர்ன் பப்ளிகேஷன் ஓகே. ஓ, நிறைய பேர் வெஸ்டர்ன் பப்ளிகேஷன் நல்லன்னு சொல்றேன். நாங்க படிக்கிற டைம்ல வெஸ்டர்ன் தான் நானும் பாய்ச்சோன்னு நினைக்கிறேன். அது எந்த ஒரு பிரச்சனையும் மீக்கல்ல. சார் அப்ப நான் சரி, ரிசோர்ஸ் புக் வாங்க தேவையில்லையா? ரிசோர்ஸ் புக் வாங்க வாணும் புள்ளாது. ரிசோர்ஸ் புக்ல நான் அஞ்சதுக்கு பிரயோசனம் இல்லை பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? உங்களுக்கு நான் ஒரு வேலை சொல்றேன், நீங்க வாங்க வாணும், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன், பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். சரிதானே? நீங்க வந்து இப்ப யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் பாடம் படிக்கிறோம்னு நீங்க வாசிட்டு வந்து பாருங்களேன். தேவையில்லாத கூட குறைய நோட்டிக்கும் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல. சரியா? இதே மெக்கானிக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா மெக்கானிக்ஸ்ல உள்ள எங்களுக்கு நோட்ஸே ஈக்காது. சரி, அவசர அவசரமா பாடங்கள் முடிச்சுட்டு பேத்திக்கும். நாம பாடம் செய்யக்கூடாது உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு விஷயம் எங்களுக்கு மிஸ் ஆகிக்கீங்க சொல்லி. புள்ள, கிவ் மீ 2 minutes, I'll come. problem
அஸ்ஸலாமு அலைக்கும். சரி புள்ள, ப்ராக்டிக்கல் எப்படி செய்யப்படும் புக் எல்லாம் ஒவ்வொரு யூனிட்ஸ் முடிய அதுல ரிலேட்டட் என்ன பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு அடுத்த யூனிட் போறான். ஓ அப்படிதான் போறோமே. அப்ப புள்ள நீங்களும் நிறைய கேள்வி கேட்குறீங்க. சரி ஓகே, பரவாயில்ல. கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு பாடம் என்னென்ன பாடம் நீக்கின்றே பார்த்துட்டு என்ன பாடம் தொடங்க போறேன்றே பார்த்து நிப்பாட்டுறேன். அடுத்த கிளாஸ் பாடம் தொடங்குவோம். ரியலி சாரி இன்றைக்கே பாடம் தொடங்கணும்னு வந்ததுதான் மிஷன் நேரம் போயிடுச்சு. சரி ஓகே, கேட்டுக்கிறீங்க எப்படி எப்படி நாம பாடம் செய்ய போறோம்னு. ஒவ்வொரு பாடமும் செய்வோம். பாடம் முடிய பாஸ்ட் கொஸ்டின், பாடம் முடிய பாஸ்ட் கொஸ்டின். பாடம் பெய்து கொண்டிருக்க போல ஒவ்வொரு குட்டி குட்டி சாப்டர் முடிய உங்களுக்கு இன்ஷால்லா டியூட்டோரியல் கிடைக்கும். டியூட்டோரியல் கிடைக்கும். அந்த கொஸ்டின்ஸை நீங்க செஞ்சு அதை டிஸ்கஸ் பண்ணப்படும். ஓகே தானே புள்ளுவர்? அடுத்த கேட்டீங்க ப்ராக்டிக்கல் கைட் புக் வேணுமா? ப்ராக்டிக்கல் கைட் புக் பிடிஎஃப் நான் அனுப்பியிருக்கேன். அது வாங்கினதுக்கு பரவாயில்ல. ப்ராக்டிக்கல் கைட் புக் கட்டாயம் வாங்கணும். வாங்கினதுக்கு பரவாயில்ல, அதை வாங்கிப்போம். ப்ராக்டிக்கல் இன்ஷால்லா எனக்கு இதை செஞ்சு காட்டலாம். இனே செஞ்சு காட்டல. ப்ரொஜெக்ட்ல நாங்க செஞ்சு காட்டுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல சொல்லி ஸ்கூல்ல என்ன செஞ்சு காட்டுறோம். அப்ப நாங்க ப்ராக்டிக்கல் கண்முன்னு நிலையில இருக்கு கண்முன்னு கொண்டு உங்களுக்கு நிப்பாட்டி வச்சு எனக்கு வருத்தோம்னாம உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். ரைட்? அதுக்கப்புறம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாதிரி செய்யக்கூட நீங்களே செய்யற லெவலுக்கு நாங்க இங்க முடிச்சோம். சரிதானே? ரைட், இன்ஷால்லா அப்படித்தான் ப்ராக்டிகல்ஸ் கவனம். சரி புள்ள, பிசிக்ஸ்ல வந்து எங்களுக்கு எத்தனை பாடம் இன்னைக்கு? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் முதலாவது பாடம். அதாவது அலகுகள் பரிமாணங்கள் அளவீட்டு கருவி எழுதி போட்டு அவங்களோட கொப்பியில எழுதிக்கோங்கன்னு நான் தரல. தேவையில்லை எனக்கு. ஒவ்வொரு பாடம் படிச்ச கூட நாம பார்த்துக்கணும். அலகுகள் பரிமாணங்கள் அளவீட்டு கருவிகள் சொல்லி முதலாவது பாடம். இரண்டாவது பாடம் வந்து பொறியியல் மெக்கானிக்ஸ். மூணாவது பாடம் வந்து அலைகளும் அலைவுகளும் லைட் இன் சவுண்ட் அல்லது சவுண்ட் இன் லைட், இது மூணாவது பாடம். நாலாவது பாடம் வந்து வெப்ப பௌதிக ஹீட்னு சொல்லு. நாலாவது பாடம். ஐந்தாவது பாடம் வந்து ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஆறாவது பாடம் மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏழாவது பாடம் காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எட்டாவது பாடம் ஓட்ட மின்னியல் எலக்ட்ரிசிட்டி. ஒன்பதாவது பாடம் இலத்திரனியல். ஒன்பதாவது பாடம் இலத்திரனியல் எலக்ட்ரானிக்ஸ். பத்தாவது பாடம் சடத்தின் பொறியியல் இயல்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். 11வது பாடம் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் சடமும் கதிர்ப்பும். சரியா? இப்படி 11 பாடம் நீக்கி எங்கட பிசிக்ஸ் இருக்கு. அப்ப இந்த 11 பாடத்தை நாங்க தெளிவா படிச்சு அட்வான்ஸ் லெவல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் பத்தின சரியான ஒரு புரிதல் கிடைக்கும். இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு பிசிக்ஸ் கான்செப்ட் ஒன்று நீங்க படிச்சீங்கடா, புதுசா ஏதாவது ஒரு பிசிக்ஸ் கான்செப்ட் உண்டு. குவாண்டம் பிசிக்ஸை கட்டும், அல்லது பிளாக் ஹோல் பத்தியை கட்டும், அல்லது லைட் வெலாசிட்டி பத்தியை கட்டும், அல்லது வித்தியாசமான கேலக்சிஸ் பத்தியை கட்டும். இப்படி எந்த ஒரு கான்செப்ட் படிச்சாலும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருமைக்கும். ஏண்டா அப்படிப்பட்ட ஒரு பேசிக்கத்தான் நாங்க எங்கட இளவல்ல பார்ப்போம். எங்கட இளவல் பேசிக்கு தானே பிசிக்ஸ்ல அது மாற பவர்ஃபுல்லான பேசிக் உண்டு. இந்த பேசிக்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போதும் பிசிக்ஸ்ல எந்த ஒரு கான்செப்டையும் எடுத்து படிச்சு கொள்ளிடுமா. அவ்வளவு பவர்ஃபுல்லான பேசிக் தான் உங்களுக்கு ஏ லெவல்ல கிடைக்கிறது. சரியான முறையில புள்ளைகள் அட்வான்ஸ் லெவல் பிசிக்ஸ படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த அட்வான்ஸ் லெவல் பிசிக்ஸ நல்லா படிச்சேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அட்வான்ஸ் லெவல் பிசிக்ஸ் மட்டுமல்ல, கெமிஸ்ட்ரியும் தான் நான் மூணுமே நல்லாவே படிச்சேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தால், எந்த ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங்ல வார ஏதாவது ஒரு பாடமை கட்டும், அல்லது பிசிக்கல் சயின்ஸ்ல வார ஏதாவது ஒரு பாடமை கட்டும், இல்லாட்டி எம்எஸ்சில வார ஒரு பாடமை கட்டும், இப்படி எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் எனக்கு விளங்காம இல்லை. அவ்வளவு அழகா எனக்கு விளங்கும். காரணம் இன்னைக்கு இந்த கை கொடுத்து கொண்டிருக்கிறாள் வந்து எங்களோட ஏலவல்ல நாங்க எஃபர்ட் தான். அதுக்கப்புறம் நிறைய பாடங்கள் படிப்போம். அது எல்லாத்தையும் எங்களுக்கு லேசா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வைக்கலுமான வேலையை செய்யறது இந்த பாடங்கள் தான். அவ்வளவு முக்கியமான பாடங்கள். ரைட், அதுல நான் முதலாவது படிக்க போற பாடம் புள்ளகள் அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும். அதுதான் எனக்கு யூனிட் 1. சரியா? இதை பத்தி யூனிட் 1 சொல்லி போட்டுக்கோங்க. யூனிட் 1 யாருண்டா அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகள். Units and dimension and measuring instrument. இதுதான் இது முதல் பாடம். சரியா புள்ள?
அளவீட்டு கருவிகளும். இது வந்து யூனிட் 1. இந்த பாடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு இதுதான் என்னோட யூனிட் 1. இந்த பாடத்துல எங்களுக்கு 2 பாடம் இதுல எங்களுக்கு 2 பாடம் உண்டு. அலகுகள் பரிமாணங்கள், 2வது அளவீட்டு கருவிகள். இது ரெண்டும் வேற வேறையா நாம படிப்போம். அலகுகள் பரிமாணங்கள், அதுக்கப்புறம் அளவீட்டு கருவிகள். சரியா? இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க தொடங்க போறது வந்து அலகுகள் பரிமாணங்கள். அதுல முதலாவது அலகை பத்தி படிப்போம், அப்புறம் பரிமாணம் பத்தி படிப்போம், அது போறதான் அளவீட்டு கருவி பத்தி படிப்போம். இப்படித்தான் எனக்கு பாடம் போக்கு. இன்னொரு 10 நிமிஷம் நான் எடுக்கணும் சரியா பார்த்தா கிளாஸ். ஆனா இந்த பாடத்தை படிச்சு தர ஆரம்பிச்சா மிச்ச தூரத்துக்கு எனக்கு போயிடலாம் சுத்தி. நான் இதோட எனக்கு டாபிக்கை நிப்பாட்டுறேன். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்லயே நம்ம டாபிக் என்டர் ஆகும். உங்களுக்கு வேற ஏதாவது பிசிக்ஸ் பத்தின டவுட் சந்தேகங்கள் இந்தா கேட்டுக்கொள்ளும். அதை கிளாரிஃபை பண்றதோட அடுத்த கிளாஸ் நாம பாடத்துக்கு என்டர் ஆகும். நீங்க செய்ய வேண்டிய ஹெல்ப் என்னன்றே நான் சொல்லிடுறேன். நீங்க செய்ய வேண்டிய ஹெல்ப் அது எனக்கான ஹெல்ப் அல்ல. சரியா? இன்னும் வேற யாரும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார் தெரிஞ்சவங்க அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் செய்யற ஐடியால இல்ல, அல்ல சிலவங்க இருப்பாங்க நல்லா சயின்ஸ் மேத்ஸ் படிச்சு முடியுங்க, ஆனா அவங்க பயந்து வேற ஏதாவது ஃபீல்டுகள் எடுக்க போறவங்கள இல்ல. அவங்கள சொல்லி கூட்டிட்டு வாங்க. அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ்ன்றது உங்களுக்கான ஃபீல்ட் தான். அல்ல யாருக்கும் சயின்ஸ் விருப்பமா படிக்கக்கூடியவங்க இருந்தா அவங்கள கட்டாயம் கிளாஸுக்கு கூட்டிட்டு வாங்க. இது நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னாங்க ரைட். அவங்க வாரனால எங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் கொடுத்தான். எனக்கு அந்த கூடுற அமௌண்ட் எனக்கு அதாலேயே இல்லை, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. மற்ற கிளாஸுக்கு வரவங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரப்போலே நாங்க விட்டு போடுறாங்க. எனக்கு செய்ய டைம் இல்லை, நான் டீச்சிங்ல மட்டும் இல்லை வேற ஃபீல்ட்ல நிற்கிறேன், செய்ய டைம் இல்லை. நான் வந்து பெருசா அலட்டி போறது இல்லை. கிளாஸுக்கு பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து படிக்கின்ற அலட்டி போறது இல்லை. எனக்கு அமௌண்ட் பிரச்சனையும் இல்லை. நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு பிறகு வருவாங்க சில பிள்ளைகள், கொஞ்ச நாளைக்கு பிறகு வருவாங்க, சார் எங்களுக்கு யாருமே சொல்லல சார், இப்பதான் எங்களுக்கு இப்படி ஒரு கிளாஸ் கிடைச்சிச்சு, நிறைய சம்மட்ட கிளாஸ் போறோம், செட் ஆகல, இங்க வந்து படிக்க கூடதான் அவ்வளவு லேசா விளங்குது, நேரத்தோடய கிடைச்சின்னா நல்லா படிச்சு கொண்டு புலம்புற பிள்ளைகள் வார. அதான் நான் குறைச்சி கொள்ளணுன்றதுக்காகத்தான் கட்டாயம் இந்த தாவத்தை செய்யுங்கன்றேன், எத்தி வைங்கன்றேன். தான் சொல்றது. அப்ப அவங்களுக்கு உமலையே மாறி பிசிக்கல் கிளாஸ் வந்து படிப்பாங்களே, வீடியோ பார்த்து படிக்காம வீடியோ பார்த்து படிக்கும் போல டவுட் ஒன்று வந்தா எப்படி கேட்கிற எல்லாமே. ஆனா அவங்களுக்கு அது வேற வழி இல்லை, அவங்க வீடியோ பார்த்து தான் படிக்கும், பின்னுக்கு வராங்க சொன்னது ரைட். ஆனா உங்களுக்கு பிசிக்கலா வந்து அப்படியே டவுட்களை கேட்டு பாடத்தோடய போயிலுமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதை அடுத்தவங்களுக்கும் பெற்று கொடுங்க, உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். வேற யாரு சரிக்குள்ளல் உங்களால படிச்சா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன், போஸ்டர்ஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் வேற யாரு சரி இந்தா கட்டாயம் எத்தி வச்சு கூட்டிட்டு வாங்க ரைட்டா. அது அவங்களுக்கு நீங்க செய்யற பெரிய உதவியே. அவங்களோட அட்வான்ஸ் லெவல் பயணத்துல உங்களோட பங்களிப்பு கொண்டு அவங்களோட ரிசால்ட்ஸ்ல உங்களை பத்தின ஒரு நல்ல ஒரு என்ன முடியும் இந்த புள்ள காட்டி தந்துதான் இந்த கிளாஸ் நாங்க பேசோம் இப்படி ரிசால்ட்ஸ் வச்சுன்னு சொல்லி. நான் சும்மா சொல்லல, ஏன் நீங்க நீங்க நினைக்கிறீங்க என்னைய நான் அந்த ப்ரொமோட் பண்ணிக்குவேன். வாங்க கிளாஸ் வந்து பாருங்க, படிச்சு பாருங்க, அதுக்கு போறோம் என்ன சொல்றேன்னு நான் ரைட். சும்மா பேசுறேன் நான் ரைட். நீங்க கிளாஸ் வந்து படிக்கும் பழகணுங்கோ ரைட். நான் பேசின பேச்சுக்கும் என்ன டீச்சிங்க்கும் சம்பந்தக்கா இல்லை ரைட் தானே. கிளாஸ் வந்து பாருங்க ரைட். சரி, நம்ம இதோட நிப்பாட்ட போய் if you have any doubts you people can ask and clarify. Inshallah in our next class we will begin our unit 1. Okay, we are not gonna speak anything in next class. So இதான் இதை கேட்டுக்கொள்ளலாம். ஏன நம்பர் கேட்டிருக்கிறீங்க, ஏன நம்பர் நான் ஆனா சொல்லி போறேன், நான் லேசில ரிப்ளை பண்ண மாட்டேன். சரியான பிஸி டைம் இல்ல, நிறைய புள்ள டவுட் கேட்கறதுனால ஒவ்வொருக்கு தான் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு வா. அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு ரிசோர்ஸ் புக் வேணும்டா. ரோசாஸோட எலபரேஷன் இப்ப கேட்கறதுல எப்ப கேட்கணும், மெக்கானிக்ஸ் பாதி முடிச்சது 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கேட்கணும் சரிதானே. உங்களுக்கு ரிசோர்ஸ் புக் வேணும்டா. அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர் கலெக்ஷன் இன் இங்கிலீஷ் மீடியம் வேணும்டா. இங்கிலீஷ் மீடியம் வேணும்டா கேட்டுக்கொள்ளலாம். ரெண்டு கிழமை போலதான் கேட்கணும், 2 கிழமை போலதான் கேட்கணும். இப்ப எனக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணது கூட கிடைக்கிறாங்க. my WhatsApp number. Okay, அப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேற ஏதாவது இருந்தா கேட்டுக்கொள்ளும். இன்னொரு 5 minutes எங்கட கிளாஸ் முடிக்கிறதுக்கு. சோ பாடம் முடிய எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிதான். பாடம் முடிய எப்படி ஷார்ட் நோட் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க, அது பாடம் முடியதான் சொல்லித்தரேன். ஒரு பாடம் முடியதான் சொல்லித்தரீங்க சரியா.
ஒரு பாடம் முடிய நான் ஷார்ட் நோட் எடுத்து காட்டுறேன், அதை வச்சு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஒரு பாடம் முடிய சொல்லிதாங்க எப்படி ஷார்ட் நோட் எடுக்கிறது. ஷார்ட் நோட்ன்றது வேற ஒன்றும் அல்ல, அடிக்கடி வினாப்படுற வினாக்களுக்குரிய அந்த தியரிலிருந்து வெளியெடுத்த விஷயங்கள் தான் ஷார்ட் நோட். அது என்ன விடயங்களை கொண்டா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சமன்பாடுகளை, அதுக்கு மேலதிகமா வளமையாக வினாப்படுற வினாக்கள் குறிப்புகளாகும். நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். நீ கேட்ட கேள்விக்குரிய விஷயம் சொல்லிட்டு எடுக்கிறேன், ஒன்று எடுத்தும் காட்டுறேன் ஃபியூச்சர்ல. ரைட், இப்பயே பாஸ் பேப்பர் வாங்கணும். இப்படித்தான் நீங்க இந்த ஃபீல்ட்ல தான் செய்ய போறீங்க. யா, ஐம் டேலண்டட் பர்சன், எனக்கு தெரியும் நான் சயின்ஸ்ல தான் போக போறேன், எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் உண்டிக்கு, என் உமா அப்பா இப்படிப்பட்டாங்க, என் தாத்தா சயின்ஸ் படிக்கிறேன், நான் கண்டிக்கிறேன், நானும் படிக்கிறேன், கண்டிக்கிறேன் செய்ய அப்படின்னு கண்டிப்பா தான் இப்பே வாங்க. நஷ்டமாயிக்கலாம். சிலவங்களுக்கு படிச்சு கொண்டு போக்குள்ள விளங்கும், ஓகே பாரு இது என்னோட ஃபீல்டு இல்லைன்னு விளங்கும். அதாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன், யோசிச்சு விளங்குதா படுதாய் தலைக்கு, ரைட் வாங்க இப்ப இப்படி செய்வோம் அப்படின்னு நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு படாட்டி கொஞ்சம் நீங்க உட்கார நின்று யோசிக்கணும். நீங்க உங்களை வளர்த்துக்கொள்ள பார்க்கணும். ஏழாம போனிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சில டைமுக்கு உங்களுக்கு விளங்கும் இது எங்கட ஃபீல்டு இல்லை. அந்த டைமுக்கு சளி நஷ்டமா படாதீங்க. இப்ப பாஸ் பேப்பர் வாங்க வேணாம். சரியா, நீங்க முதலாவது வாங்க வேண்டிய புக்கான பாஸ் பேப்பர். சரிதானே? ரைட். ஏன்னா அந்த ஃபீல்டு நீங்க இனக்கட்டுவாங்க. நான் யாரையும் சயின்ஸ் வந்து நாசமாக்க விரும்பம் இல்லை. நீங்க வாரவங்க சயின்ஸ் டிசர்விங் பர்சன் ஆயிக்கணும், வந்து சந்தோஷமா படிச்சு நல்ல ஒரு இடத்துல போயிட்டு சேர்த்துக்கணும். அதுக்காக உங்களுக்கு நான் அந்த பாடத்தை சரி இனம் கண்டுக்கோங்கன்னு சொல்றேன், இந்த ஃபீல்டு இனம் கண்டுக்கோங்கன்னு சொல்றேன். சரிதானே? ரைட். நீங்க எப்ப பாஸ் பேப்பர் செய்வீங்க? எப்ப பாஸ் பேப்பர் செய்வோம்னா இந்த யூனிட் 1 முடிகிறதோட செய்யும். யூனிட் 1 உங்களுக்கு இன்ஷால்லாம் 12 மந்த்ல முடிஞ்சிடும், முடிகிறதோட தொடங்கி. சரிதானே? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போவோம். இந்த பாடத்துக்கு எந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனா நான் ஃபாஸ்டா போறேன் படிச்சுட்டாரே விளங்குது இல்லைன்னு அல்லாவுக்காக கிளாஸ் நின்றுடாதீங்க. மெக்கானிக்ஸ் தொடங்குற வரைக்கும் உண்மை ஏன்ட்ட சொன்னா நீங்க நின்றீங்கடா திருப்பி இந்த பக்கத்துக்கு தலை வச்சு படுக்க மாட்டீங்க. இந்த சட்டை படிச்சது விளங்குது இல்லைன்னு நினைச்சுக்கொள்ளு. அப்புறம் இங்க ரவுண்ட் அடிச்சு கொண்டிருப்பீங்க, உங்கள்ட்ட யார்கிட்ட படிக்கிறது விளங்காட்டி திருப்பி என்கிட்ட வரவே மாட்டேன். ஆனா வெளிக்குள்ள எப்படின்னா இந்தியாவில் ரவுண்ட் அடிச்சு என்னைய பத்தி கேள்விப்பட்டு என்கிட்ட வர டைக்கு நான் மெக்கானிக்ஸ் பேஜ் கொண்டி அந்த டைமுக்கு என்கிட்ட வரக்குள்ள ஒரு நாள் என்னை விட்டு போவாங்க. சோ இப்பே விளம்புறவங்க விளைவிடாதீங்க, மெக்கானிக்ஸ் வரக்கும் உண்மையாயிருங்க. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளங்காட்டி சந்தோஷமா விளங்க கொள்ள. நான் யாரும் பிடிச்சி வச்சுக்கோ விருப்பம் இல்லை, சந்தோஷமா விளங்கி போடலாம். ரைட், கேட்கிறீங்க கிளாஸ்ல இடையில டவுட் வந்தா கேட்க இயலும் தானே? சரியா, டவுட்ஸ் பத்தி கேட்கறீங்க. அந்த டவுட்ஸ் ஒரே வரவேற்கப்படும். சரியா, யோசிக்க தேவையில்ல. டவுட்ஸ் கேட்கிறவங்க தான் எனக்காகவும் விருப்பமானவங்க. டவுட் கேட்கிறவங்க தான் எனக்கு விருப்பமானவங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். பெரும்பாலும் என்னால விளங்கப்படுத்த இருமைக்கும் நான் விளங்கப்படுத்தி தான் போவேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், சில டவுட்ஸ் மட்டும் சொல்லித்தர ஏழாம் இருக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ். பெரிய விஷயம் சொல்லி தந்துதான் சொல்லித்தராகும். அதனால சில விஷயங்கள் மட்டும் சொல்லித்தர. பெரும்பான்மையான விஷயம் நீங்க கேட்கிற டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆகும் கிளாஸ்லயே. டவுட் வந்தா கட்டாயம் கேட்டு படிக்கணும். அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கான ஒரு கருவி. டவுட் தான் விளைஞ்சா நீங்க கேட்கிற டவுட்டால இன்னொரு பிள்ளைக்கு தெளிவில்லாத விடயம் கூட கிளாரிஃபை ஆகும். அது இன்னொரு ஆளுக்கு செய்யற நீங்க உதவியாகவும் இருக்கும். டவுட் வந்தா கேளுவோம், பயப்பட கேளுவோம். அதுக்குரிய கிளாஸ் தான் இந்த கிளாஸ். சோ உடனே ரிப்பீட் பண்ணி கேட்டா சொல்லி தருவீங்க தானே? அதான் உங்களுக்கான கிளாஸ் தான் முடியுது, உங்களுக்கான கிளாஸ் தான். நீங்க நினைட்டீங்க சார் இது விளங்க திரும்பி சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஒட்டை யோசிக்கணும். அதெல்லாம் திரும்ப எல்லாம் விளங்கப்படுத்துற எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், நீங்க பயப்படாம கேளுங்க. ரைட், உங்களுக்கு விளங்கலாம் கட்டாயம் சொல்லி தந்துருந்தா போய் ஒரு நாள் விட்டு போக மாட்டேன். யோசிக்கிறேன் சரி இதோட நிப்பாட்டி போறேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பாடத்தை தொடங்குறோம். அதுக்கு மேலதிகம் ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டியிருந்தா இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல கேட்டுக்கொள்ளலாம். அடுத்த கிளாஸ் எங்க சாட்டர்டே 9 to 10:30. ஓகே தானே? அப்ப அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.